துவங்கலாமா? எல்லாருமே கொஞ்சம் மியூட்ல இருந்துக்கோங்க. வீடியோஸ் வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. आचार्यं तिरुवडिगळे शरणम्. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்துல வனப்பர்வா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல அர்ஜுனனுடைய ஸ்வர்கலோகவாசம், அவன் பாசுபதாஸ்திரம் பெறுதல், அதன் தொடர்ச்சியாக தர்மபுத்திரர் இங்கே இவர்கள் என்ன பண்றார்கள் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த 5 வருடங்கள் ஸ்வர்கவாசம் பண்ணிட்டான் இல்லையா அர்ஜுனன். இந்த 5 வருடங்கள் இங்க பாண்டவர்கள், மத்த பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பாக்குறது தான் இப்ப சரித்திரமாக நமக்கு அமையிறது. அதுல பீமனுடைய ஸ்வபாவம் கொஞ்சம் மாறிடுத்து. அவன் அத்தகைய சம்பவங்களை மனசுல வச்சுண்டு ரொம்ப தாப்பப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு தர்மபுத்திரர் தீர்த்த யாத்திரைக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணார். எல்லாரும் அதுக்கு ஒத்துண்டார்கள். நல்ல சமஸ்த மகரிஷிகளோட கூட சேர்ந்து திரௌபதியை அழைச்சிண்டு தீர்த்த யாத்திரைக்காக பாண்டவர்கள் புறப்பட்டுட்டா. அயோத்திய நோக்கி போயின்னு இருக்கா. முதல்ல அயோத்திக்கு போய் ராமலல்லாவை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து மேற்கொண்டு மத்த கஷேத்திரங்களுக்கெல்லாம் போவோம் அப்படின்னு அயோத்தி போற வழியில போயின்னு இருக்கிற சமயத்துல பிருகதீஸ்வர் அப்படிங்கிற ரிஷி நளனை பத்தி சொன்னார் அப்படின்னு நாம் பூர்வ பிரவச்சனத்துல பார்த்தோம். நளன்னு எனக்கு தர்மபுத்திரனை பார்த்த உடனேவே நளச்சக்கரவர்த்தி ஞாபகம் வருது அப்படின்னு பிருகதீஸ்வர் சொல்றார். சொன்ன உடனேவே தர்மபுத்திரர் இந்த நளச்சக்கரவர்த்தி யாரு, அவனுடைய கதையை விஸ்தாரமா எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா சரித்திரம் கேட்கறதுக்காக தானே இப்ப வனவாசம், சத்சங்கத்துல பொழுது கழிக்கணுங்கிறதுனால தானே இப்ப வனவாசமே பண்றார் தர்மபுத்திரர். அதனால நளச்சக்கரவர்த்தி சரித்திரத்தை ரொம்ப விஸ்தாரமா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். மத்த எல்லா பாண்டவர்களுமே ஆசையோட கூட நளச்சக்கரவர்த்தி சரித்திரத்தை கேட்க ஆசையா எல்லாரும் அமர்ந்தார்கள். அப்போ தர்மபுத்திரர் கேட்கிறார் பிருகதீஸ்வர்கிட்ட, அப்படிப்பட்ட தர்மிஷ்டனா நளச்சக்கரவர்த்தி, அவனுடைய சரித்திரம் எத்தகையது அப்படின்னதும், இது ரொம்ப அழகான ஒரு காவியம் இந்த சரித்திரமே. இது எப்பவோ நடந்த சரித்திரம், எப்பவோ கிருத்தயுகத்துல நடந்த சரித்திரம் இது. அது நமக்கு இப்ப காண கிடைக்கிறது.
இல்லையா? அந்த நள சக்கரவர்த்தி சரித்திரம் அப்படிங்கிறது திரேதாயுகத்துல சீதா பிராட்டியே தமயந்தி அப்படின்னு, இந்த தமயந்திய அநேக பதிவிரதைகள்ல தமயந்திய உதாரணமா காட்டுறா. அதுல இருந்து நமக்கு தெரியறது இது எப்பவோ யுகாந்தரங்கள் தாண்டி கிருதயுகத்துக்கிட்ட நடந்திருக்கிற சரித்திரம் இது. அந்த சரித்திரம் இப்ப மகாபாரதத்துல தர்மபுத்திரர் கேட்டதுனால நமக்கு அது கிடைக்கிறது. இல்லைன்னா இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. வனப்பர்வால வனவாசத்துல தர்மபுத்திரர் கேட்டதுனால அல்லவோ இந்த சரித்திரம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அத்தகைய சரித்திரம் எத்தகையது அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்றது போல பிருஹதீஸ்வர் ஆரம்பிக்கிறார். ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி கதை சொல்லுவோம், நளன்னு ஒரு ராஜா இருந்தா அப்படின்னு எப்படி நம்ம ஆசையா கதை சொல்ல ஆரம்பிப்போம், அது போலவே பிருஹதீஸ்வர் இங்க நலச்சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். நலோபாக்கியான பர்வா அப்படின்னு. இங்க இதுக்கு பெயர் வனப்பர்வால இது ஒரு உபபர்வா. ராஜா सुतो बलि उपपन्नो गुणैः इष्टैरूपवानश्व कोविदः निषदेषु महि सत्यवादी महा ஆசீத் ராஜா நலோ நாம. தர்மபுத்ரா, நளன்னு ஒரு ராஜா இருந்தான். ஆசீத் ராஜா நலோ நாம. நளன்கிற ஒரு ராஜா ஒரு காலத்துல நிஷத தேசத்து அதிபதியாக இருந்தான். நிஷத தேசம் அப்படிங்கிறது இப்ப ராஜஸ்தான்ல இருக்கு. அமர்பல்லி அப்படின்னு ஒரு இடம், அந்த இடம் தான் முன்னாடி நிஷத தேசமாக இருந்தது. இந்த நிஷத தேசத்துக்கு அதிபதி அந்த நளன்கிற ராஜா. உன்ன போலவே ராஜசூயம் பண்ண சக்கரவர்த்தி அவன், நள சக்கரவர்த்தி. நிஷத தேசத்து ராஜா, பூரா பாரத தேசத்தையும் ஆண்டவன் அப்ப அவன், ஏன்னா சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால. அத்தகைய நளன் பரம தர்மிஷ்டன், நல்ல குண சம்பன்னன். அவனுடைய ரூபத்துக்கு நிகர் அவனேதான். அவன் அவ்வளவு குணம், அவனுடைய சீலம் தேவலோகம் பரியந்தம் தெரியும் நளன்னா யாருன்னு. தர்மவான், சத்தியசந்தன், நல்ல பிராமண பக்தி உடையவன், பிரம்மண்யோ வேத விச்சூரோ, நல்ல வேதங்களெல்லாம் கரை கண்டவன், நல்ல வேதாத்தியனம் பண்ணவன். பிரம்மண்யோ வேத விச்சூரோ நிஷதேஷு மஹீபதி. நிஷத தேசத்துக்கு அதிபதியா இருந்து அப்படி தர்மத்தை பரிபாலனம் பண்றான். அவன் வீரசேனன் அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய பிள்ளை. அவனுடைய குணத்துக்கு நிகர் அவனேதான். அத்தகைய நளன் அக்ஷப்ரியா சத்யவாதி. அக்ஷப்ரியா, அவன் ரொம்ப அக்ஷ வித்யில ரொம்ப பிரியமுடையவன். அக்ஷப்ரியா சத்யவாதி. அக்ஷப்ரியாவா, அக்ஷப்ரியான்னு அந்த காலத்துல இது கிருதயுகத்து கதை இல்லையா, அதனால அந்த யுகத்தினுடைய தர்மம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் இது புரியும். அக்ஷப்ரியான்னு இங்க பதம் வரதுக்கான காரணம், அதை சூதாடுறது ஒரு விதமான க்ஷத்ரிய தர்மம். அது எப்படின்னு பார்த்தா, எப்போதுமே ராஜாக்கள் திக்விஜயம் போவா. திக்விஜயம் போய் தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்திப்பா, நம்ம கஜானாவில வேண்டிய நிதியை சம்பாதிப்பா அப்படின்னு நம்ம பாரதம் பூரா நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அது சில யுகாந்திரம் முன்னாடி என்ன பண்ணுவா, எதுக்கு அனாவசியமா யுத்தம் பண்ணுவானே, யுத்தம் பண்ணா பிரஜைகளுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படும், ராஜாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். அதனால ஒருவேளை தன் கஜானால நிதி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மத்த தேசத்து ராஜாவோட கூட சூதாடுவார்கள். அதாவது அவர்கள் விருப்பப்பட்டா, இப்ப சகுனி பண்ணது போல இல்ல, நிர்பந்திச்சு உட்கார வச்சு பெரியவர்கள்னு ஒரு வார்த்தை எடுத்து கட்டுப்படுத்தி அந்த மாதிரி இல்ல. அவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வருவா, இது ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாடுவா. அப்ப கூட அதுல ஒரு தர்மம் இருக்கும். இந்த மாதிரி தம்பிமார்கள் எல்லாம் வெய்யி, ஒன்னையே வெய்யி, பத்தினிய வெய்யி, இந்த மாதிரி எல்லாம் வச்சு விளையாட மாட்டா. அதுல ஒரு தர்ம நிஷ்டையோட விளையாடுவா. என்னன்னா கொஞ்சம் தன்னுடைய நிதிகள்ல, அதுவும் தனக்கு வேண்டிய நிதியை வச்சுண்டு பாக்கி எக்ஸஸா இருக்கிற ரிசோர்சஸ் தான் அங்க வைப்பா. வச்சு அது மத்த ராஜா எப்ப தனக்கு போரும் தோணிடுத்தோ நிறுத்திடுவா சூதாட்டத்தை. அது ஒரு தர்ம நிஷ்டையோட விளையாடணும் சூதாட்டங்கிறது கூட. அத்தகைய தர்மப்படி சூதாட்டத்துல அவனுக்கு நளனுக்கு இஷ்டம் இருக்கு. அதனால அக்ஷப்ரியா சத்யவாதி, அதனாலதான் அடுத்த பதமே சத்யவாதி அப்படின்னுட்டார். அக்ஷப்ரியா சத்யவாதி அப்படின்ன உடனே இந்த சரித்திரத்தை கேட்டு இது அடுத்த ஸ்லோகம் இவாளுடைய ரியாக்ஷன் வருது.
பாண்டவர்கள் இந்த ஸ்லோகத்தை கேட்டதும் பிரகதீஸ்வர் வாயால ஒருத்தர பார்த்து சிரிச்சுக்கிறான். பீமன் என்ன பண்றான், தர்மபுத்திரனுடைய முதுக ஒரு தட்டு தட்டினான். அண்ணா நீ கேட்க வேண்டிய கதை தான் கேளு, அக்ஷப்பிரியாவா கேளு கேளு, உன்னுடைய சகாதான் போல இருக்கு அந்த நளன், கேளு சரித்திரத்தை கேளு அப்படின்னு கிண்டல் பண்றான் பீமன். தர்மபுத்திரரை கொஞ்சம் உத்வேகிக்கிறான். தர்மபுத்திரன் அப்பாட பீமன் இப்படி ஆவானான்னு கவலைப்பட்டோம், எப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்தா. பீமன் முகத்திலயும் சிரிப்பா பார்த்தோமே, ரொம்ப சந்தோஷம்னு சந்தோஷப்பட்டார் தர்மபுத்திரர். கேட்டுன்னு தான் இருக்கேன், நீயும் கேளு, எல்லாம் கேட்கிறேன் நீயும் கேளு அப்படின்னு தர்மபுத்திரரும் பரிகாசமா பேசினார். அத்தகைய நளச்சக்கரவர்த்தி மேற்கொண்டு பேசுறார் பிருகதீஸ்வர். ஈப்சிதோ வரநாரீணாம் உதாரஹ சம்ஜிதேந்திரியஹ ரக்ஷிதா தன்வினாம் ஸ்ரேஷ்டா சாக்ஷாதிவ மனு ஸ்வயம். ஈப்சிதோ வரநாரீணாம், எல்லா ஸ்திரீகளுக்குமே நளனை கண்டா ரொம்ப பிடிக்குமா. ஈப்சிதாம் வர நாரீனாம், அது உடனே வர நாரீனாம்னு சொன்ன உடனே தப்பா நினைச்சுன்ற வேணாம். உதாரஹா சம்ஜிதேந்திரியஹா, ஜிதேந்திரியஹா அவனான ஜிதேந்திரியன், அவன் ஒரு கன்னிக்கு ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஆனா அங்க இருக்கிற பெண்மணிகளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனுடைய குணம், சம்பன்னம், அவனுடைய சீலம், அவனுடைய ரூபம் இதெல்லாம் பார்த்து எந்த ஸ்திரீக்கு தான் பிடிக்காது, மத்த ஸ்திரீகளுக்கு அவனை பிடிக்கும். ஆனால் அவனும் ஜிதேந்திரியஹா, ஜிதேந்திரியனா இருப்பான், யாருக்கிட்டையும் அப்படி அந்நியதா போயிட மாட்டான். ரக்ஷிதா தன்வினாம் சிரேஷ்டா, அப்படி ஜனங்கள் அப்படி ரட்சிப்பான். ரக்ஷிதாம் தன்வினாம் சிரேஷ்டா, நல்ல தனுர்வித்தையில சிறந்தவன். சாக்ஷாதிவ மனு ஸ்வயம், மனு ஸ்வயம்பூ மனு, மனு எப்படி தனுர்வித்தையில சிரேஷ்டமா இருப்பாரோ, ஏன்னா இது கிருத்தயுக சரித்திரம் இல்லையா, அதனால மனுவை உதாரணமா எடுக்கிறாருங்க. ஏன்னா இப்ப இங்க அர்ஜுனன் உதாரணமா எடுக்க முடியாது தனுர்வித்தைன்னு, ஏன்னா அர்ஜுனன் இப்ப துவாபர யுகத்துல இருக்கான். இது எப்பயோ நடந்த சரித்திரம்ங்கிறதுனால மனுவை உதாரணமா எடுத்து, மனுவை போல நல்ல தனுர்வித்தையில சிரேஷ்டமானவன் மனு தர்மத்தை அரசாட்சி பண்றான். மனு தர்மப்படி சாக்ஷாதிவ மனு ஸ்வயம். அத்தகைய நளச்சக்கரவர்த்தியினுடைய தேசத்துல, நிஷத தேசத்துல ஒரு ஜனங்களாவது ஒரு குறை சொல்ல மாட்டான். ஏன்னா அவ்வளவு ஆச்சரியமா ராஜ பரிபாலனம் பண்ணிட்டு வரான் நளன். அப்புறம் நான் உடனே அடுத்த ஸ்லோகத்திலேயே பிருகதீஸ்வர் ஆரம்பிச்சுட்டார். அத்தகைய நளச்சக்கரவர்த்தி இந்த பக்கம் நிஷத தேசத்துல அரசாட்சி பண்ண, அங்க அந்தண்ட பக்கம் விதர்ப தேசத்தை பீமன்னு ஒரு மகாராஜா, அவர் பேரும் பீமன் தான், கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். இந்த பீமன் இல்ல, பீமசேனன் இல்ல, இது வேற. விதர்ப தேசத்துல பீமன்னு ஒரு மகாராஜா. விதர்ப தேசம்ங்கிறது இப்ப இருக்கிற மகாராஷ்டிரா, இப்ப மகாராஷ்டிரத்துல இருக்கு இந்த விதர்ப தேசம். அந்த விதர்ப தேசத்துலதான் ருக்மிணி பிராட்டியும் அவதாரம் பண்ணிருக்கா. அந்த விதர்ப தேசத்துல பீமன்னு ஒரு மகாராஜா. ததைவாசீத் விதர்பேஷு பீமோ பீம பராக்ரமஹ शूरः सर्वगुणैः युक्तः प्रजाकाम सब्जा प्रजहाग. அந்த விதர்ப தேசத்துல பீமன் ஒரு மகாராஜா, அவரும் சர்வ குண சம்பன்னன். அந்த பீமன்கிற மகாராஜா ரொம்ப பெருமை வாய்ந்தவர். எதனால அவருக்கு அந்த பெருமைனா, தமயந்தீம் தமம் தானம் தமனம் ச சுவர்ச்சசம் உபபன்னான் குணை சர்வா பீமான் பீம பராக்கிரமான். பராக்கிரமம் அவருக்கு இருக்கு, பலம் இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தது. அவருக்கு நல்ல குணம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தது. அவருக்கு பெருமை அவருடைய கன்னிகை தமயந்தியால, தமயந்திய பெற்ற தகப்பனார் அப்படிங்கிற பெருமை. ஏன்னா அத்தகைய குணவதி அந்த தமயந்திங்கிறவோ, அவளை பத்தி சொல்றச்சு இங்க வர்ணிக்கிறச்சு பாரதத்துல வியாச பாரதம் தானே, வியாச பகவான் எழுதுற பாரதம் தானே இது. தமயந்திய பத்தி வர்ணிக்கிறச்சு இங்க என்ன சொல்றார், தமயந்தி து ரூபேண தேஜசா யசசா ஸ்ரியா சௌபாக்யேன ச லோகேஷு யஷ பிராப சுமத்யமா. பரம சௌபாகியவதி இந்த தமயந்தி. அவளுடைய குணம் அவளுக்கே தகும். ரூபம் அப்படின்னு எடுத்துட்டா அத்விதீயா பபூவ அப்படின்னு ஒரே வச்சனம்.
அது அழகான வச்சனம், அப்படியே முடிச்சுட்டார் தமயந்திய. அத்விதீயா பபுவன, த்விதீயான ரெண்டாவது, அத்விதீயான ரெண்டாவதே இல்ல. அவளுடைய ரூப சௌந்தரியத்துக்கு அத்விதீயா பபுவ, இனிமே ஒருத்தர் பிறந்துதான் வரணும். அவ்வளவு ரூப சௌந்தரியம் உடையவள் அந்த தமயந்தி. அவளுடைய குணம் சீலம் இதெல்லாம் அவளுக்கே தகும். தேவலோகம் பரியந்தம் எட்டித்து அவளுடைய குணங்கள், தமயந்தியினுடைய குணங்கள். இத்தகைய நளச்சக்கரவர்த்தி இந்த தமயந்திய விவாகம் பண்ணிக்க போறான் அப்படின்னு பிருஹதீஸ்வர் சொல்றார். பாண்டவர்கள் முகத்துல ஒரு குதூகலம் வந்தது இப்பதான் இந்த சரித்திரத்தை கேட்ட உடனே. அழகா இருக்கு இல்லையா, ஆரம்பமே இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. இத கேட்ட உடனே பீமசேனனுக்கு கொஞ்சம் குதூகலம் வந்தது. ஏன்னா மனசு என்ன, சத்சங்கத்துலதான் கொஞ்சம் மனசு நிம்மதி அடையும்னு நல்லா புரிஞ்சுண்ட தர்மபுத்திரர் அதுக்காக தான் இந்த சரித்திரத்தை கேட்டதே. உடனே பீமசேனன் கேட்கிறான் பிருஹதீஸ்வரை பார்த்து, சரி சொல்லுங்கள், நாழிய கடத்தாதீர்கள், அவர்கள் 2 பேரும் எப்படி சேர்ந்தாலும் நேரடியா விஷயத்துக்கு வந்துருங்கள், இனி இங்க அங்கன்னு சுத்தி வளைக்க வேண்டாம், நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுங்கள் அப்படின்னு பீமசேனன் கேட்ட உடனே நகுலனும் சகதேவனும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறார்கள் பீமனை. ஏன்னா பீமன் இப்படி இருக்கானேன்னு எல்லாரும் ரொம்ப கவலையில இருந்தா. இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சத்சங்கத்துல வர ஆரம்பிச்ச உடனே இப்பதான் பழைய பீமனை பாக்குறோமேங்கிற ஒரு சந்தோஷம். உடனே நகுல சகதேவர்கள் அவனை உற்சாகப்படுத்துறார்கள். அண்ணா வரார், அதுக்குதான் வரார், நீ எதிர்பார்க்கறது வரும், கொஞ்சம் காத்துன்று இரு, அவரை கதை சொல்ல விடு அப்படின்னு அவர்களும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்றா பீமனை. பிறகு பிருஹதீஸ்வர் ஆரம்பிக்கிறார், நான் நேரடியா விஷயத்துக்கு தான் வரேன், அங்க இங்கன்னு சுத்தி எல்லாம் அளக்கல, நானு நேரடியா விஷயத்துக்கே வரேன். அத்தகைய நளச்சக்கரவர்த்தி நல்ல யுவா, நல்ல ராஜகுமாரன், நல்ல ராஜா யுவா. அவனுக்கு இன்னும் விவாகம் ஆல. அவன் புறப்பட்டு குதிரையில ஏறி சக்கு 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 சக்குன்னு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு புறப்பட்டு ஒரு வனம் பக்கம் வரான், காட்டு பக்கம் வரான். வந்து பார்த்தா நல்ல மாலை பொழுது, வசந்த காலம், நல்ல ஜில்லுன்னு காத்து வீச அப்படி ரம்யமா இருக்கு பிரகிருதி, இயற்கை. அந்த இயற்கையினுடைய அழகு அப்படியே பார்த்து ரசிச்சுண்டே வர நளச்சக்கரவர்த்தி அங்க ஒரு பெரிய தாமரை தடாகம், தாமரை தடாகம் அங்க பெருசா இருக்கு அந்த வனத்துல. அதுவும் நல்ல வெள்ள தாமரை, வெள்ள தாமரை, நல்ல வெள்ள வெள்ளையர் வெள்ள வெள்ளையர் வெள்ள வெள்ளையர் தாமரை பூத்து குலுங்கிறது. வெள்ள தாமரை, அதுல பச்சை பச்சையல்னு அதனுடைய தண்டு, எங்க பார்த்தாலும் வெள்ள தாமரைகள் பூத்து குலுங்க அந்த தடாகத்துல. அந்த வெள்ள தாமரைக்கு நடுவுல ஒரு வெள்ள ஹம்ச பட்சி, ஒரு ஹம்ச பட்சி அந்த வெள்ள தாமரைக்கு நடுவுல இப்படி ஜிலுக்கு ஜிலுக்குன்னு குதிக்கிறது. அதை பாக்குறான் நளன், எவ்வளவு ரம்யமா இருக்குன்னு அப்படியே அந்த தடாகத்து பக்கத்திலேயே உட்காந்துட்டா. உட்காந்து இப்படி நல்ல காலை இப்படி கட்டிண்டு தன்னுடைய கைய வலது கையில கன்னத்துல வச்சுண்டு இப்படி அந்த தாமரை தடாகத்தினுடைய அழகை பார்த்து இந்த நளச்சக்கரவர்த்தி ரசிக்கிறான். அப்படி அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறச்ச என்ன நடுவுல ஆடுறது, என்ன குதிக்கிறதுன்னு பார்த்தா அங்க ஒரு ஹம்ச பட்சி, இந்த வெள்ள தாமரைக்கு நடுவுல தாமரையோட தாமரையா ஒரு ஹம்ச பட்சி, நல்ல வெள்ள வெள்ளையர்னு, அதனுடைய கால் நல்ல மஞ்சள் நிறமா இருக்கு, அதனுடைய ஹம்ச பட்சியினுடைய வாய் நல்ல ரோஜா நிறமா இருக்கு. அந்த வெள்ள வெள்ளையர்னு சொல்லிக்கக்கூடிய அந்த ஹம்சம் நளச்சக்கரவர்த்திய அந்த ரோஜா பூ போல இருக்கக்கூடிய அதனுடைய வாய ஆறு இப்படி திறந்து நளச்சக்கரவர்த்திய பாக்குறது. அதை பார்த்ததும் நளச்சக்கரவர்த்திக்கு ரொம்ப குதூகலம் வந்தது. எவ்வளவு ரம்யமா இருக்கு இயற்கை, அது பகவத் சிருஷ்டி எப்படி இருக்கு பத்தியா, இத ரசிக்கணுமே அப்படின்னு அந்த பார்த்து ரசிச்சுன்னு இருக்கான். நல்ல ராஜகுமாரன் இல்லையா, இன்னும் விவாகம் கூட ஆல, அதனால நல்ல ரசிகன் அங்க உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்கான் நளச்சக்கரவர்த்திய. மெதுவா அந்த ஹம்ச பட்சி தன்னுடைய பிஞ்சு காலால குதிச்சு 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 நடந்து 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 நளச்சக்கரவர்த்தி கிட்டக்க வந்துடுத்து. நளச்சக்கரவர்த்திக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த அம்சத்தை பார்த்த உடனே அதை பிடிச்சிடணும், அதை வாங்கி நம்ம வச்சுடணும் அப்படிங்கிற ஆசையில அந்த ஹம்சத்தையே பார்த்துட்டு இருக்கார் நளச்சக்கரவர்த்தி. அசக்னுவன்னளஹ காமம் ததா தாரயிதும் ஹ்ருதா அந்தப்புர சமீபஸ்தே வன ஆஸ்தே ரஹோகதஹ சததர்ஷ ததோஹம் சாஞ்சாத ரூப பரிஷ்கிருதான் வனே விசரதாம் தேஷாம் ஏகம் ஜஹ்ராஹ பக்ஷிணம். அந்த அம்சத்தை பார்த்ததும் ஒரு ஆசை, அத மொள்ள போய் அப்படி எடுத்துடலாமா அப்படின்னு நளச்சக்கரவர்த்தி எழுந்து அப்படி அந்த அம்சத்துக்கிட்டக்க வர அந்த அம்சம் தானே வந்துடுத்து நளன் கிட்ட. ஏன்னா அதுக்கும் ஆசை நளன்கிட்ட வரணும்னு. தானே அந்த அம்சம் நளன் கிட்டக்க வந்துடுத்து. நளன் அதை அப்படியே கட்டிக்கிறான் அந்த அம்சத்தை, அது கிட்ட ரொம்ப பிரியம் காட்டுறான், அதுல லாலனை பண்றான், அதை தடவி கொடுக்கறான். இப்பதான் ஒரு அதிசயம், அந்த ஹம்ச பட்சி பேசுறது.
பேசுறது அந்த அம்சபக்ஷி. அதனுடைய பவழ வாய் திறந்து அந்த ரோஜாப்பூ நிறத்துல இருக்கக்கூடிய அதனுடைய வாய் ஆன்னு இப்படி திறந்து பார்த்தது இல்லையா, அந்த பவழ வாயால நலச்சக்கரவர்த்திய பார்த்து நலச்சக்கரவர்த்தி அப்படின்னு கூப்பிடுறதான். ஒரு நிமிஷம் அப்படியே திகைப்பா போயிடுத்து நளனுக்கு. அம்சம் பேசுறதா, அம்சம் பேசுறதா அப்படின்னு, நீயா பேசுற அப்படின்னு கேட்கிறார் நலச்சக்கரவர்த்தி. ஆமா நான் தான் பேசுறேன் அப்படின்னதும் புரிஞ்சுடுத்து நளனுக்கு. சரி, இது ஏதோ ஒரு தேவனோ ஒரு தேவதையோ அதனுடைய இந்த அம்ச ரூபத்துல வந்திருக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுட்ட நளன், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ரம்யமா இருக்கு, இந்த வெள்ளை தாமரைக்கு நடுவுல நீ குதிச்சு குதிச்சு வரியே, உன் கால்லாம் வலிக்காது உனக்கு, இப்படி வரியே, என் கூட வந்துடுறியா, என் அந்தப்புறத்துக்கு வரியா, என்னுடைய அரண்மனைக்கு வரியா, உனக்கு நான் வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன், உனக்கு நான் வேண்டிய தானியங்கள்லாம் கொடுக்குறேன், வரியா அப்படின்னு நலச்சக்கரவர்த்தி கேட்கிறான். நான் வரது இருக்கட்டும், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆல போல இருக்கே, இந்த ஹம்சம் கேட்கறது. நான் வரது இருக்கட்டும், வேற ஒருவள் வரணும் உன்னுடைய அந்தப்புறத்துக்கு, அது தெரியாம இருக்கியே, உனக்கு இன்னும் விவாகம் ஆல போல இருக்கே, இவ்வளவு குணவானா இருக்க, குணசம்பன்னா இருக்க, சத்தியசந்தனா இருக்க, தர்மிஷ்டனா இருக்க, அவ்வளவு அழகா அரசாட்சி பண்ற, பிரஜைகள்லாம் சந்தோஷமா இருக்கா உன்னுடைய தேசத்துல, நீ சந்தோஷமா இல்லையேப்பா, நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா, நீயே இன்னும் விவாகம் பண்ணிக்கல, விவாகம் தானே அது ஆற நேரத்துல ஆகும் தான் நீ சொல்ற இல்லையா, தர்மிஷ்டன்னு என்ன சொல்ற இல்லையா, அதனால எனக்கு ஏத்த ஒரு தர்மவத்தியா வர வேண்டாமா, அதனால நான் பிரயத்தனம் எதுவும் படல, அதுவே ஆற சமயத்துல ஆகும். அந்த ஆற சமயம் வந்துடுத்து, இந்த ஹம்சம் சொல்றது வந்துடுத்து அந்த சமயம். உனக்கு ஏத்த ஒரு கன்னிக்கை இருக்கா, அப்படியா, எனக்கு ஏத்த கன்னிக்கையா, யாரு அவள் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நளன் கேட்ட உடனே, दमयन्ती सकाशे त्वां कथयिष्यामि नैषधां यथा त्वदन्यं पुरुषं नासा मंसस्यति कर्हिचित्. அவள் பெயர் தமயந்தி, அவள் விதர்ப தேசத்து ராஜகுமாரி. அந்த தமயந்தி அத்தை, நீ என்னெல்லாம் சொல்றியோ, நீ எப்படி ஒரு புருஷ ரத்னமா நீ இருக்கியோ, தர்மிஷ்டனா சத்தியசந்தனா நீ எப்படி இருக்கியோ, அது போல அவள் ஸ்திரீ ரத்னம், உன்னை போலவேதான் அவளும் நல்ல குணவதி, அவளும் தர்ம நிஷ்டை உடையவள், அவளுடைய ரூபம் சௌந்தர்யம் எல்லாம் உனக்கு நிகரானது, அத்தகைய தமயந்தி தான் உனக்கு ஏத்த கன்னிகை அப்படின்னதும், அப்படியா அப்படின்னு இத கேட்ட உடனேவே நளன் தன் மனசுல தன் அறியாம தமயந்தி கிட்ட பறி கொடுத்துட்டான். நமக்கு வந்தால் தமயந்தி தான் நம்முடைய ராணி அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டான். அந்த அம்சபக்ஷிய பார்த்து சொல்றான், நீ தமயந்திய பாத்திருக்கியா, இவ்வளவுலாம் சொல்றியே, பின்ன நீ தமயந்திய பாத்திருக்கியா அப்படின்னதும், பாத்திருக்கேனே, இப்ப உன்னுடைய தாமரை தடாகத்துல நான் இங்க வந்து விளையாடினேன், அப்பதானே நீ என்ன பாக்குற, இதே போல விதர்ப தேசத்துல இருக்கிற தாமரை தடாகத்திலயும் நான் போய் விளையாடி இருக்கேன், அப்பதான் நான் அங்க தமயந்திய பாத்திருக்கேன், அவளை பார்த்த உடனே நீ அல்லவா அவளுக்கு ஏத்த ஜோடின்னு உன்னை பார்த்து விஷயத்தை தெரிவிக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அந்த ஹம்சம் சொன்ன உடனே, அப்படியாக நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா, இந்த அம்சத்தை பார்த்தே நளன் கேட்கிறான், எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா, நீ தமயந்தி கிட்ட போய் என்னை பத்தி சொல்றியா, என்னை பத்தி சித்த சொல்லி அவள் மனசுலயும் நான் இருக்கேனான்னு நான் தெரிஞ்சுக்கணும், நீ போய் தமயந்திட்ட சொல்றியா அப்படின்னது அவசியம் சொல்றேன். நான் இப்ப விதர்ப தேசத்துக்கு தான் போயின்னு இருக்கேன், போய் அந்த தாமரை தடாகத்துலதான் நான் போய் விளையாட போறேன், அங்க போய் நான் விளையாடி நான் எப்படியாவது தமயந்தி கிட்ட உன்னை பத்தி நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சு, அவள் அப்புறம் தெய்வ சங்கல்பம் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஹம்ச பக்ஷி மறைஞ்ச உடனேவே புரிஞ்சுடுத்த நலச்சக்கரவர்த்திக்கு இது ஏதோ தெய்வாதீனம், ஏன்னா அவனோட ஹம்சம் வந்து பேசுமான்னு இல்ல மறையுமான்னு, இந்த கிருத்தயுகத்து சரித்திரம் அதனால கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். உடனே அதை மறைஞ்சிடுத்த அந்த ஹம்ச பக்ஷி நேர விதர்ப தேசத்துல அங்க தமயந்தி இருக்கிற நந்தவனத்துல அங்க ஒரு தாமரை தடாகம் இருக்கு, அங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கு, அங்க எல்லாம் அங்க ரோஜா பூ கலர்ல இருக்கக்கூடிய எல்லாம் ரோஸ் கலர் தாமரைப்பூ அங்க பூத்து இருக்கிறது. அதுக்கு நடுவுல இந்த ஹம்ச பக்ஷி நல்ல வெள்ளேர்னு தெரிய தமயந்திக்கும் அந்த ஹம்சத்தை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு. அத பார்த்த உடனே அதை கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாள் தமயந்தியும். அந்த ஹம்ச பக்ஷிய பார்த்த உடனே தமயந்தி அதையே பாக்குறா வெச்ச கண் வாங்காம, ஏன்னா நல்ல சிகப்பா இருக்கக்கூடிய அந்த தாமரைக்கெல்லாம் நடுவுல இந்த ஒரு ஹம்ச பக்ஷி மட்டும் வெள்ளேர்னு துள்ளி குதிக்கிறதா, இப்படி ரெக்கையெல்லாம் இப்படி அப்படியே ஆட்டுறது, அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்தது தமயந்திக்கு. உடனே அதுக்கு அந்த அம்சத்து கிட்டக்கா ஓடுறாள், ஓடி போய் அது கிட்டக்கா உட்கார்ந்து அதை பாக்குறா, அது என்னெல்லாம் விளையாடுறது, அந்த ஹம்சம் என்னெல்லாம் விளையாடுறதுன்னு அவள் பார்த்துட்டே இருக்கச்சு தமயந்தி பக்கத்துல வந்துடுத்து. அந்த அம்சம் வந்து தமயந்திய பார்த்து கூப்பிடுறதாம் அந்த ஹம்சம்.
दमयन्ती तु यं हंसं समुपादावदनिन्तिके समानुषीं गिरं कृत्वा दमयन्ती मताब्रवीत् दमयन्ती तु यं हंसம். அந்த ஹம்சம் கிட்ட வந்து தமயந்தி அப்படின்னு கூப்பிடுறதா. உடனே எழுந்து நின்னுண்டாள் தமயந்தி. என்னது இது? அம்சம் நம்ம பேரை வேற தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு, அதுவும் தமயந்தின்னு வேற வாய் திறந்து கூப்பிடுறது. அம்சமே இங்க வா அப்படின்னு அதை அழைக்கிறாள் தமயந்தி. கிட்டக்க போறா தமயந்தி. போய் என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், உன் பேர் தெரியும், எல்லாம் தெரியும். தமயந்தி மதா அப்ரவீத். அப்ரவீத்னா பேசுறதுன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும் உன்னை பத்தி. நான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன், அதை கேட்டா நீ இன்னும் சந்தோஷப்படுவாய். அப்படியா? என்ன முக்கியமான செய்தி? அப்படி என்ன முக்கியமான செய்தி? நீ முதல்ல ஏன் நந்தவனத்துல வந்து நான் இப்பதான் உன்னை பாக்குறேன், நீ விளையாடின்னு இருக்க இங்க, அதுல எனக்கு ஒரு முக்கியமான செய்தின்னு வேற சொல்றேன். அந்த அம்சம் சொல்றது, தமயந்தி நான் எத்தனையோ நாட்கள் உன் நந்தவனத்துல வந்து நான் விளையாடி இருக்கேன், உனக்கு தெரியாது, நீ என்ன பார்த்தது இல்ல, ஆனா நான் உன்னை பார்த்திருக்கேன். உன்னை பார்த்ததுனாலதான் உனக்கு ஒரு நல்லது பண்ணணுங்கிறதுனால நான் இப்ப ஒரு செய்தியோட வந்திருக்கேன். என்ன அப்படி நீ என்ன எனக்கு நல்லது பண்ணிட முடியும்? சரி என்ன சொல்லு பாக்கலாம், என்ன சொல்ற சொல்லு அப்படின்னு தமயந்தி கேட்டதும், உன்னுடைய குரல் எவ்வளவு மதுரமா இருக்கு, ரம்யமா இருக்கு, இத கேட்கிற நான் ஒரு ஹம்ச பட்சி, எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. உன்னுடைய ராஜகுமாரன் உன்னை வரிச்சு உன்னை விவாகம் பண்ணிக்க வேண்டிய மகாராஜா உன்னுடைய குரலை கேட்டா எவ்வளவு ஆனந்தப்படுவன், அதை நீ யோசிச்சு பாத்தியோ அப்படின்னதும், அத பத்தி இப்ப என்ன பேச்சு, எனக்கு ஏத்த ராஜாவை நான் இன்னும் தீர்மானம் பண்ணல, அதை ஆர்ச்சே பார்க்கலாம் அப்படின்னு தமயந்தி சொல்ல உடனே, அதுக்கான சமயம் வந்துடுது, அதனாலதானே நான் வந்தேன். உனக்கு ஏத்த ஒரு ராஜகுமாரன் என்ன, அவன் ராஜா, உனக்கு ஏத்த ராஜா இந்த பூலோகத்துல உனக்காக காத்துன்னு இருக்கான். அப்படியா? எனக்காகவா? ஒரு ராஜாவா? எனக்கு ஏத்த ராஜாவா? யார் அது? அப்படி எனக்கு தெரியாம யார் அது அப்படின்னதும், தமயந்தி நளோ நாம நிஷதேஷு மஹீபதிஹி அஸ்வினோ சத்ருஷோ ரூபேன சமாஸ்தஸ்ய மானுஷஹ. தமயந்தி நளோ நாம, நளன்னு பேரு, நிஷதேஷு மஹீபதிஹி நிஷத தேசத்து சக்கரவர்த்தி. நளனா? சக்கரவர்த்தி ஆச்சேவர். அவர்தான் அதே நளன்தான், சக்கரவர்த்தி இல்லையா, அந்த நளன்தான். அவர்தான் உனக்கு ஏத்த கணவன், அவர்தான் உனக்கு ஏத்த பர்த்தா. அதுவும் அவர் அஸ்வினோ சதுருஷோ ரூபே, அஸ்வினி குமாரர்கள் 2 பேரும் ஒரே ரூபத்துல வந்தா எப்படி இருப்பாளோ அது போல அவர் இருப்பார். அவரை பார்த்தா யாரும் மனுஷன்னே சொல்ல மாட்டா. ந சமாஸ்தஸ்ய மானுஷா, மானுஷன் யாருமே அவரை பார்த்தா மனுஷன்னே சொல்ல மாட்டா, ஏதோ ஒரு தேவனோ அப்படின்னு தோணும் அவரை பார்த்தாலே. அத்தகைய நலச்சக்கரவர்த்தி தான் உனக்கு ஏத்த பர்த்தா அப்படின்ன உடனே, அப்படியா? அப்படின்னா நலச்சக்கரவர்த்திக்கு என்ன தெரியுமா? தெரியுமே, நான் இப்பதான் உன்னை பத்தி சொல்லிட்டு வரேன், அதனால நலச்சக்கரவர்த்தி வந்து உன்னை விவாகம் பண்ணிப்பார் அப்படின்னு இந்த ஹம்சம் அவளுக்கு ஏராளமான மனசுல ஆசைய விதைச்சிட்டு அந்த ஹம்ச பட்சி மறைஞ்சிடுது. அந்த அம்சத்தை பார்த்த உடனேவே தமயந்தி அப்படியே நளனை நினைக்க ஆரம்பிச்சிட்டாள். இனி நள சக்கரவர்த்தி தமயந்திட்ட தன் மனசை பறி கொடுத்தான்னு பார்த்தோம். ஆனால் தமயந்தியோ ஒரு படி மேல போய் அவனே தனக்கு பர்த்தா அப்படின்னு தீர்மானம் பண்ணி மனசால அவனோடவே வாழ ஆரம்பிச்சிட்டாள் தமயந்தி. அத்தகைய தமயந்தி நளச்சக்கரவர்த்திய பத்தி யோசிச்சுண்டே நீ நளன் நமக்கு எப்ப வருவாரோ இல்ல அவரே வராரோ இல்ல நம்மளே போகணுமோ, நளனை தேடி நம்ம போகணுமா இல்ல அவர் வருவாரா, ஒன்னும் புரியலையேன்னு காத்துன்னு இருக்கா நளச்சக்கரவர்த்திக்காக, எப்ப வருவாரோன்னு. ஏன்னா அந்த காலங்கள்ல இது கிருத்தயுகத்துல இன்னொரு ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா துவாபர யுகத்துல ஸ்வயம்வரம்னு ஏற்பாடு பண்றா, ராஜாக்கள் அங்க வந்து கலந்துக்கிறா. ஆனால் கிருத்தயுகத்திலயும் இன்னும் ஒரு படி மேல, அங்க எப்படின்னா கன்னிகைகள் தானே திக்விஜயமா போவாளாம், ராஜகுமாரிகள் தானே திக்விஜயமாக போகி அங்க எல்லா தேசத்திலயும் போய் ராஜகுமாரனை பார்த்து அதுல எந்த ராஜகுமாரனை தனக்கு பிடிச்சிருக்கோ அவனை வரிச்சு அவனை அழைச்சிண்டு வருவா. அழைச்சிண்டு தன் தேசத்துக்கு வந்து தன் தகப்பனார் முன்னிலையிலயோ தாயார் முன்னிலையிலயோ நிறுத்தி விவாகம் பண்ணிப்பா. இது கிருத்தயுகத்தினுடைய தர்மம். எவ்வளவு அழகா இருக்கு பத்தேலா நம்மளுடைய தர்மம் எல்லாம்.
ஏதோ நம்மளுடைய சம்ஸ்காரம் தான் ரொம்ப உயர்ந்தது, ஏதோ நம்மளதான் ரொம்ப கேளனம் பண்றார்கள், இல்ல நம்மள ஸ்திரீகளை அடிமைப்படுத்தினார்கள் நம்மளுடைய சம்ஸ்காரத்துலன்னு சொல்றாளே. இந்த கிருத்தயுகத்தினுடைய தர்மம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்க ஸ்திரீகள் தானே திக்விஜயமாக போகி தனக்கு ஏத்த வரன வரிச்சுண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க பாரதத்துல, இந்த தமயந்தியினுடைய கதையில. தமயந்தி நினைக்கிறாள், நம் வேணா திக்விஜயமா புறப்படுவோமா, புறப்பட்டு நம் நலச்சக்கரவர்த்தியை தேடுவோமா, எங்க இருக்கோ நிஷத தேசம் தெரியலையே, போய் நம்ம நலச்சக்கரவர்த்தியை தேடுவோமா, தேடி நம்ம அவரை வரிச்சுண்டு வந்துருவோமா, வரிச்சுண்டு வந்து விவாகம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாள். ஆனா அவள் மனசுல என்ன தோன்றது, நம் பார்த்தா நலனை தான் பார்க்கணும். அது என்ன ஒவ்வொரு தேசத்துக்கா போய் இதுதான் நிஷத தேசமா, இல்ல இவர்தான் நலனா, இவர்தான் நலனா, இவர்தான் நலனான்னு ஒவ்வொருத்தரையாவா பாக்குறது, நான் பார்த்தா நலனை தான் பார்ப்பேன், வேற யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு திடமான பாத்திவிருத்தியம் மனசுல வந்துடுது. அதனால எப்ப நலன் வருவாரோ தெரியலையே, அவர் என்னை தேடி வருவாரா, அந்த ஹம்சம் சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மைதானா, இல்ல நான் ஏதாவது சொப்பனம் கண்டேனா, அந்த நிஜமாவே அந்த ஹம்ச பக்ஷி நலன்ட்ட போய் நம்மளை பத்தி சொல்லியிருக்குமா, அவருக்கு நம்மளை பத்தி தெரியுமா, புறப்பட்டு வருவாரா அப்படின்னு நலனை நினைச்சு 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 ஒரு மாதிரி விரக வேதனை வந்துடுது. விரகம் வந்ததுனால மனசுல ஒரு தாபமும் வந்துடுது. தாபம் வந்து எப்போதும் நலச்சக்கரவர்த்திய நினைச்சுண்டு கண்கள்னால கண்ணீர் விட்டுண்டு அப்படி இருக்கக்கூடிய தமயந்தி அவளுடைய தோழிகள் எல்லாம் அதை பார்த்து நோட் பண்ணி நம்ம போய் ராஜா கிட்ட சொல்லிடணும், ஏன் தமயந்தி இப்படி ஆயிட்டான்னு தெரியலையே, நம்ம போய் ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ராஜா கிட்ட சொல்ல, இந்த பீமன்கிற மகாராஜா அவன் வந்து பாக்குறார், ஏன் தமயந்திக்கு என்ன ஆச்சு, நன்னா தானே இருந்தா, என்ன பிரச்சனை, நான் வந்து பேசுறேன் என் குழந்தைகிட்ட அப்படின்னு பீமன்கிற ராஜா வந்து தமயந்திய பாக்குறார். தமயந்தி தன் கட்டில்ல படுத்துன்னு இருக்கா, எழுந்துக்கிறது கூட இல்ல, அன்ன ஆகாரம் இல்ல, கண்கள் அப்படியே கண்ணீர் மட்டும் வருது. இந்த நிலைமையில தன் குழந்தைய பார்க்க முடியல ராஜாவுக்கு. என்ன ஆச்சு தமயந்தி, ஏன் உனக்கு என்ன தாபம் அப்படின்னு கேட்கிறார். அவள்கிட்ட இந்த பதிலே இல்லை. அவள் வாயில புலம்புறதெல்லாம் நலன் வருவாரா, நலன் வருவாரா, நம்மள வரிப்பாரா அப்படின்னு அதையே நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கிறதுனால புரிஞ்சுடுத்து ராஜாக்கு, இதுதான் விஷயமா, இதுதான் விஷயமா அப்படின்னு. உடனே தமயந்தி அப்படின்னு அவளை உலுக்கி எழுப்பினார். எழுந்தார் தமயந்தி, தகப்பனார் வந்திருக்கார், கவனிக்காம இருந்துட்டோமே அப்படின்னு தகப்பனாரை நமஸ்கரிச்சு, தமயந்தி சொல்லுங்கப்பா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுதா, ஆமா நான் ரொம்ப நேரமா இங்கதான் உன்னை கவனிச்சுட்டு இருக்கேன், இன்னும் நலன் நலன்னு புலம்பின்னு இருக்கேன், என்ன விஷயம், நலச்சக்கரவர்த்தி ஆசைப்படுறியா அப்படின்னு நேரடியா கேட்கிறார் தகப்பனார். இந்த நலச்சக்கரவர்த்திய வரிக்கிறியா, அவரைதான் உன் மனசுல வச்சுட்டு இருக்கியா, என்ன விஷயம், நலன் நலன்னு புலம்பின்னு இருக்கிய என்னது அப்படின்னதும், ஆமாம்பா ஆமா, ஒரு ஹம்ச பக்ஷி வந்து நலச்சக்கரவர்த்திய பத்தி என்கிட்ட சொல்லி என் மனசுல எல்லாம் அவ்வளவு ஆசைய விதைச்சிட்டு அது போயிடுத்து, நான் நலனையே அன்னில இருந்து நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னதும் பீமன் மகாராஜா சொல்றாரு, இது என்னமா, இது என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்க கூடாதோ, இத்தனை நாட்கள் நீ ஏன் தனியா கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இவ்வளவு விரக வேதனை நீ ஏன் அடையிற, இதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அடுத்த க்ஷணம் நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேனோ, நலச்சக்கரவர்த்தியினுடைய குணம் எனக்கு நன்னா தெரியும், சக்கரவர்த்தி இல்லையா, அவரை நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் நம்ம தேசத்துல, ஆனா நலச்சக்கரவர்த்தி அத்தகைய தர்மிஷ்டன், அவரை நீ அடையறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நம்ம எல்லாரும் பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் எப்படியாவது நலச்சக்கரவர்த்திக்கு அழைப்பு கொடுக்கறேன், நம்ம ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம், ஏன்னா நலச்சக்கரவர்த்தியை மட்டும் கூப்பிட்டு உங்க விவாகத்தை நான் நடத்தி வச்சுட்டேன்னா அப்புறம் மத்த தேசத்து ராஜாக்கள்லாம் என் கூட சண்டைக்கு வருவா, அது என்ன நலன் மேல உங்களுக்கு பிரத்யேக விருப்பம், ஏன் எங்களெல்லாம் கூப்பிடல, ஏன் எங்களெல்லாம் யாரையும் பார்க்கலன்னு அவெல்லாம் மத்தவாள்லாம் கோச்சுப்பா. அதனால நான் ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்றேன், நான் நலனையும் அழைக்கிறேன், நீ ஸ்வயம்பரத்துல நலனுக்கே மாலை இட்டுடு, சரியா, நான் ஏற்பாடு பண்றேன், நீ தைரியமா இரு, இந்த மாதிரி விரக வேதனையில எல்லாம் இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பீமன்கிற மகாராஜா ஸ்வயம்பரத்துக்கான ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு எல்லா தேசத்து ராஜாக்களுக்கும் பத்திரிகை எழுதி அனுப்புறார். என்னுடைய கன்னிகைக்கு ஸ்வயம்பரம் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து கலந்துக்கோங்கள் அப்படின்னு பத்திரிகை எழுதி அனுப்புறார். இந்த விஷயம் தேவலோகம் பரியந்தம் போச்சு. நாரதர் தேவேந்திரனுடைய அரசபைக்கு வந்து தேவர்களை பார்த்து நாரதர் சொல்றார், உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, பூலோகத்துல ஒரு பெரிய ஸ்வயம்பரம் நடக்க போறது, இது ஸ்வயம்பரம் யாருக்கு தெரியுமோ, தமயந்திக்கு. தேவராஜனை பார்த்து சொல்றார் நாரதர், தமயந்திக்கு ஸ்வயம்பரமா தெரியுமா,
शृणु मे मघवन् येन न दृश्यन्ते महीक्षितः विदर्भराज्ञो दुहितां दमयन्तीति विश्रुता रूपेण समतिक्रान्तां पृथिव्यां सर्वयोषितः तस्याः स्वयंवर शक्रा भविता चिरादिवा. தமயந்திய பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். விதர்ப தேசத்து ராஜகுமாரி. அவளுடைய ரூபத்துக்கு இனி இந்த பிருத்திவியில ஒருத்தர் அவளுக்கு ரெண்டாவது கிடையாது. அவளுக்கு நிகர் அவளேதான். ரூபேண சமிதா கிராந்தா பிருத்திவ்யாம் சர்வயோஷிதா. பிருத்திவ்யாம் சர்வயோஷிதா. இனி அவளுக்கு அவளை போல ஒரு கன்னிக்கு இனி பார்க்கவே முடியாது. அப்படி இருக்க தேவர்களே நீங்கள்லாம் எப்படி விட்டுட்டீர்கள் தமயந்திய? அவளை விவாகம் பண்ணிக்கணும்னு உங்க யாருக்கும் தோணலையா? அப்படின்னு தேவையா இவருக்கு? நாரதர் வேணும்னு இங்க வந்து இதை கிளப்பி விட்டுட்டாரா? உடனே எல்லா தேவர்களும் ஒருத்தர பார்த்துட்டார்கள். நம்ம போறோம் ஸ்வயம்பரத்துக்கு. தமயந்தி தேவர்கள்ல யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து தமயந்தியை விவாகம் பண்ணிண்டு அத்தகைய பெருமை வாய்ந்த தமயந்திய நம் தேவலோகத்துக்கே அழைச்சிட்டு வரணும். இங்க ஒரு தேவர்களுடைய பத்தினிங்கிற பெருமையோட அவள் இருக்கணும். புரியறதா? அப்படின்னு எல்லா தேவர்களும் ஒருத்தர் பேசிட்டு தேவேந்திரன் பிரதானமா நான் கிளம்பியாச்சு ஸ்வயம்பரத்துக்குங்கிறார். நான் கிளம்புறேன் ஸ்வயம்பரத்துக்கு, நானே கிளம்புறேன் அப்படின்னு தேவர்களே கிளம்புறா ஸ்வயம்பரத்துக்கு. இங்க ஸ்வயம்பரத்துக்கு நல சக்கரவர்த்திக்கு பத்திரிக்கை வந்துடுத்து. அவசியம் ஸ்வயம்பரத்துல கலந்துக்கணும் அப்படின்னு அந்த பத்திரிகையை பார்த்த உடனே நல சக்கரவர்த்திக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. தமயந்திக்கு ஸ்வயம்பரம்னா நிச்சயமா அந்த அம்சபக்ஷி நம்மளை பத்தி தமயந்திக்கு போய் சொல்லியிருக்கும். அதனால அவள் என்னதான் தேர்ந்தெடுப்பா அப்படிங்கிற மனசுல ஒரு தீர்மானத்தோட கூட, ஏன்னா அது ஏதோ ஒரு தேவாம்சம் தானே அந்த ஹம்சம், நம்ம கிட்ட பேசிட்டு மறைஞ்சது இல்லையா, அது நிச்சயம் தமயந்தி கிட்ட போய் நம்மளை பத்தி சொல்லியிருக்கும். அதனால அத்தகைய குணவதி, அத்தகைய தர்மச்சாரிணி நம்மளுடைய தேசத்துல நம்மளுடைய அரசபைக்கு அவர் ராணியா வந்தா இந்த தேசம் இன்னும் தர்ம நிஷ்டையில இருக்கும் அப்படிங்கிற ஆசையோட கூட நலன் தமயந்தி அடைஞ்சிடணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட கூட தமயந்தி நிச்சயமா நம்மளதான் தேர்ந்தெடுப்பா அப்படிங்கிற தீர்மானத்தோட கூட தன் சைன்யத்தெல்லாம் திரட்டின்றான். தன் சைன்யத்தெல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா ஸ்வயம்பரம்னா அதுதானே, ஒரு ராஜகுமாரன் அந்த ராஜகுமாரி தேர்ந்தெடுத்தான்னா மத்த தேசத்து ராஜகுமாரர்கள்லாம் யுத்தத்துக்கு வருவா. யுத்தத்துக்கு வந்து அவர்களோட போராடி பிறகு இந்த கன்னிகையை மீட்டு அவன் கொண்டு போய் விவாகம் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால அதன்படியே தமயந்தியை அடையணும்னு நினைச்ச நலன் தன்னுடைய சைன்யத்தை எல்லாம் திரட்டிண்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து புறப்பட்டு போய் அந்த விதர்ப தேசத்துக்கு போய் ஸ்வயம்பரத்துல ராஜகுமாரி நிச்சயம் என்னதான் தேர்ந்தெடுப்பா, நம் யுத்தத்துக்கு தயாராக போகணும், மற்றவர்கள்லாம் நம்மளோட யுத்தத்துக்கு வந்தா தயாரா போகணும்னு தன்னுடைய சைன்யத்தெல்லாம் திரட்டிண்டு நல சக்கரவர்த்தி விதர்ப தேசம் வந்து சேர்ந்துட்டான். விதர்ப தேசம் வந்த உடனே தன்னுடைய சைன்யத்தெல்லாம் அங்கே தங்க வச்சான். பிறகு நாம் நாளைக்கு ஸ்வயம்பர சபைக்கு போகணும், நான் இந்த காலமே ஸ்வயம்பரம் அப்படிங்கிறதுனால தனக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நல சக்கரவர்த்தி அங்க இருக்க, இந்த சமயத்துல 4 தேவர்கள் வந்திருக்கா அங்க தேவலோகத்திலேந்து. அந்த 4 தேவர்கள் இந்திரன், அக்னி, யமன், வருணன். யம தர்மராஜ் இப்படி ஒருத்தர பேசிக்கிறாங்க. பாத்தியா நலன் வந்துட்டான், இவன் தான் நலனா, இவனதான் அந்த தமயந்தி விரும்புறாளாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. அதையும் நாரதர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த தமயந்தி நலனை தான் விரும்புறாளாம், ஆனா நீங்க போங்கோ, எப்படியாவது நீங்க யாராவது, அதனால இவன் தான் நலனா பாரு, அதனால இவனை கூப்பிட்டு நம்ம முதல்ல எப்படியாவது பேசுவோம் அப்படின்னு அந்த தேவர்கள்லாம் நலனை பார்த்து, நல சக்கரவர்த்தி இங்க வாரும், நீங்க வா, நீ தானே நலன், இங்க வாயே சொல்றேன் அப்படின்னு அந்த தேவர்கள் எல்லாம் கூப்பிடுறா. யாரோ என்ன நம்மள கூப்பிடுறாள் அப்படின்னு போய் பார்த்தா என்ன தேஜஸ் இருக்கும். தேவர்களே ஸ்வர்க்கத்துல இருந்து கீழே இறங்கினான்னா அது இந்திரன், தேவராஜன் இந்திரன் எப்படி ஜொலிப்பான். அதுவும் அக்னி, இப்ப நம்ம ஹோமத்துல மூட்டுற அக்னியே அவ்வளவு பிரகாசமா இருந்தா அந்த அக்னி தேவனே இறங்கி வந்தா எப்படி இருப்பார். வருணன் எவ்வளவு கம்பீரமா இருக்கு நம்மளுடைய சமுத்திரம், இல்ல ஒரு மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு கம்பீரமா இருக்கு. அத்தகைய வருண தேவனே இறங்கி வந்தா எப்படி இருப்பான். தர்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய யம தர்மராஜாவே வந்து நிக்கிறார். இந்த 4 பேரையும் பார்த்த உடனே ரொம்ப பிரமிப்பா போயிடுத்து நல சக்கரவர்த்திக்கு.
இவ 4 பேரு யாரா இருக்கும், எங்க இருந்து வந்திருக்கா, இது வரைக்கும் இவர்களை பார்த்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான் நள சக்கரவர்த்தி. அத பார்த்த உடனே தேவர்கள் சொல்றா, என்ன நாங்கெல்லாம் யாருன்னு சிந்தனையா இருக்கா. ஆமா, நீங்கள்லாம் எந்த தேசத்து ராஜா, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே, எங்கேயும் பார்த்தாப்புல ஞாபகமே இல்லையே, நீங்கள்லாம் எந்த தேசத்து ராஜா அப்படின்னு கேட்டதும், நாங்கள் இந்த பூலோகத்துல எந்த தேசத்து ராஜாவும் இல்ல, நாங்கெல்லாம் ஸ்வர்க்கத்திலேருந்தே வரோம், தேவலோகத்திலேருந்தே நாங்கெல்லாம் வரோம். அகம் இந்திர யமாக்னிஷ்ச ததைவாயமபாம்பதிஹி ஷரீராந்தகரோ நிருணாம் யமோ யமபி பார்த்திவா. அகம் இந்திரஹா, நான் தான் இந்திரன். என்ன பார்த்தா தெரியலையா, நான் இந்திரன், நானு தேவேந்திரன். நானு இவன் யாரு தெரியுமா, இவன் அக்னி, இவன் வருணன், இவன் சாக்ஷாத் யமன் அப்படின்னுதான் இப்படி பிரமிப்பா பாக்குறான். இப்படி கண்ணை சுருட்டி அப்படி நல்லா உருட்டி உருட்டி கண்ணை பாக்குறான் நளன். இந்திரன், அக்னி, யமன், வருணனா, இங்கேயா, நீங்களெல்லாம் இங்கேயா அப்படின்னு பார்த்த உடனே கண்கள் அப்படியே ஆனந்த பாஷ்பம் வந்தது நளனுக்கு. உடனே அவர்களை சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிச்சான். என் தெய்வங்களே அப்படின்னு கூப்பிட்டான், கை கூப்பிச்சுண்டான். நான் என்ன நித்தியம் அக்னி வளர்க்கிறேனே, யஜ்ஞம் பண்றேனே, அந்த யஜ்ஞத்துல நான் எந்தெந்த தெய்வங்களெல்லாம் கூப்பிட்டு அபிர்பாகம் கொடுக்கிறேனோ, இந்திராய ஸ்வாகான்னு நான் கொடுக்கறச்சு என்ன இந்திரன் பிரத்யட்சமா வந்து வாங்கிக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியறது இல்ல. ஆனா இன்றைய தினம் நான் யஜ்ஞத்துல எந்தெந்த தெய்வங்களெல்லாம் கூப்பிடுறேனோ அந்த தெய்வங்களே என் எதிரில வந்து நிக்கிறதா, நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அப்படின்னு கண்கள்ல ஆனந்த பாஷ்பத்தோட நளன் அவர்களுடைய சரணத்துல விழுந்த உடனே பிறகு தேவர்கள் சொல்றான், நீ சேவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்பா, இருந்துட்டு போட்டோம், எழுந்துரு, நாங்க ஒரு காரியமா வந்திருக்கோம் இங்க, ஒன்னாலதான் அந்த காரியம் ஆகணும். அப்படியா, நானா, நீங்கள்லாம் தேவர்கள், நான் ஒரு மனுஷன், நான் என்ன உங்களுக்கு சகாயம் பண்ண முடியும், உங்களால ஆகாதுன்னு ஒண்ணு இருக்கா, இல்ல அது என்னாலதான் ஆகும்னு ஏதாவது இருக்கா, நான் உங்களுக்கு என்ன சகாயம் பண்ண முடியும், இல்ல உன்னாலதான் பண்ண முடியும். அப்படி என்னாலதான் பண்ண முடியும்னா அப்படி என்கிட்டதான் ஒண்ணு இருக்குன்னா தாராளமா கேளுங்கள், நான் என்ன செய்யணும் ஆக்னி இடுங்கள், நான் என்ன பண்ணணுமோ ஆக்னி இடுங்கள், நான் செய்யறேன். செய்வியா, கண்டிப்பா செய்வியா, சொன்ன வார்த்தையில இருப்பியா, நளனுக்கு இன்னொரு வார்த்தையா, சொன்னா சொன்னதுதான், நான் செய்வேன்னா செய்வேன், சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்ன சகாயம் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னதும், நாங்கெல்லாம் இங்க ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கோம். ஸ்வயம்பரத்துக்கா, ஆமா, தமயந்திக்கு ஸ்வயம்பரம் இல்லையா, அப்படியா, ஸ்வயம்பரத்துல பாத்துட்டு போலாம்னு வந்தேளா, பாத்துட்டு போறதாவது ஸ்வயம்பரத்துல கலந்துக்க வந்திருக்கோம், கலந்துக்கிறதுக்கா, அப்படியாகில் நீங்க தமயந்திய விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆமா ஆமா, தமயந்தி எங்க 4 பேர்ல யாரையாவது ஒருத்தரை அவ தேர்ந்தெடுக்கணும், தேவலோகத்துக்கு தமயந்தி வரணும், அவ அத்தகைய குணவதி அவள், அவளுடைய பெருமை அவ பூலோகத்துல இருக்க வேண்டியவளே இல்ல, அவள் ஸ்வர்க்கத்துல தேவலோகத்துல பெருமையோட இருக்க வேண்டிய தமயந்திய பூலோகத்துல இருக்க வைக்கணும்னு யாராவது நினைப்பாளா, அவளை நான் ஸ்வர்க்கத்துக்கே கூட்டுண்டு போகணும்னு ஆசையா வந்திருக்கோம் அப்படின்னா உடனே தமயந்தியினுடைய பெருமை இன்னும் தெரிஞ்சது நளனுக்கு. அப்படின்னா எத்தகைய குணவதி அவள், தேவர்களே அவளுக்காக வருவாளாகில், அப்படியா, சரி சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மெல்லிய குரல்ல கேட்கிறான் நளன். சரி சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்னலா இன்னும் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறியே, அந்த தமயந்தி ஒன்னு ஆசைப்படுறாளாமே, அப்படியா, அது எனக்கு தெரியாது, நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லை, நான் பார்த்ததே இல்லை தமயந்திய, ஆனா நான் ஆசைப்படுறது உண்மைதான், எனக்கு ஒரு அம்ச பட்சி வந்து என்னிடத்துல தமயந்தியினுடைய குணங்கள் எல்லாம் எனக்கு சொல்லித்தான், அதனால தமயந்திய நான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறதுங்கிறது உண்மைதான், ஆனா அவளிடத்துல என் விஷயம் போச்சா என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியாது, ஒருவேளை அது போயிருந்ததுன்னா நான் சந்தோஷம் பட வேண்டிய நேரம் இது, ஆனாலும் நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் அவளை விவாகம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்றேன், இனி நான் சந்தோஷப்படணுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நளன் சொன்னதும், ஆமாம்பா, அவள் வாஸ்தவமா அவள் விரும்புறது ஒன்னதான், ஆனால் எங்களுக்கு ஆசை அவள் தேவலோகத்தை வந்து அலங்கரிக்கணும், அத்தகைய தர்மனிஷ்டை உடையவள் தேவலோகத்துக்கு வந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு பெருமையா இருக்கும், தமயந்திக்கு தேவலோகம் வரதுனால பெருமை இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு தமயந்தி அங்க வந்தா தேவலோகம் பெருமை அடையும், அதனால எங்களுக்கு தமயந்தி வேணும், எங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தர் அவ தேர்ந்தெடுத்தா நாங்க சந்தோஷப்படுவோம், அந்த ஏற்பாடை நீதான் பண்ணணும். நான் எப்படி பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்,
நீ என்ன பண்ணணும், நேர போய் தமயந்திட்ட பேசணும். முதல்ல நீ சொல்லு நளா, நீயும் தமயந்தி ஆசைப்பட்டுட்டேன்னு சொல்ற, நீ எங்களுக்காக தமயந்திய விட்டு கொடுப்பியா மாட்டியா? என்ன பதில் சொல்லுவான் நளன்? தலையை குனிஞ்சுண்டான். விட்டு கொடுத்துறியான்னு கேட்கிறேன். சரி விட்டு கொடுத்துடுறேன்னு வேற ஒரு ராஜகுமாரனா இருந்தா நான் சொல்லிடுவேனா? சொல்ல முடியாது, அப்படிலாம் விட முடியாது. ஆனாலும் நீங்கள் தெய்வங்கள், நீங்கள்லாம் தேவர்கள். நான் யஜ்யத்துல யார ஆராதிக்கிறேனோ அந்த தேவர்களே என்னிடத்துல கேட்கிறீர்கள். நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? மாட்டேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால என்னுடைய நிர்பந்தம், நான் விலகிக்கிறது தான் நல்லது. ஆனா நளா, நீ இருந்தா அவ உன்னதான் தேர்ந்தெடுப்பா. தேவராஜன் இறஞ்சு சொல்றான், நீ இருந்தா அவள் உன்னதான் தேர்ந்தெடுப்பா. நான் வேணா பின்ன என்ன பண்ணணும்? நான் ஊருக்கு போயிட்டோமா, கிளம்பிட்டோமா, நான் நிஷத தேசத்துக்கே போயிடுறேன், ஊருக்கு போயிட்டோமா அப்படின்னு. ஆஹா, அப்படிலாம் நீ தப்பிக்க முடியாது, தப்பிச்செல்லாம் போயிடக்கூடாது, நீ இங்கதான் இருக்கணும். ஆனா தமயந்தி எங்களை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நீதான் அவள் இடத்துல போய் பேசணும். நான் எப்படி போய் பேச முடியும்? நாளைக்கு ஸ்வயம்பரம், அவளோ ராஜகுமாரி, அவளிடத்துல என்ன போய் பேச விடுவாளா? என்னது இது? நான் எப்படி போய் பேச முடியும்? பேசணும், பரவாயில்ல, நாங்க தேவர்கள்பா, நாங்க அத்தகைய சக்தி உனக்கு கொடுக்க மாட்டோமா? நீ கன்னியாமடத்துல இருப்பா தமயந்தி, நீ உள்ள போயிட்டு வரங்கிறது தமயந்தியை தவிர வேற யாருக்கும் தெரியாது, அவள் கண்ணுக்கு மட்டும் நீ தெரியவாய். அதனால நீ கன்னியாமடத்துக்குள்ள நீ போயிட்டு வா, நீ போற வரங்கிறது யாருக்கும் தெரியாது, நீ போயிட்டு வா, நான் அத்தகைய சக்தி உனக்கு கொடுக்குறேன், அத்தகைய வரம் நான் உனக்கு கொடுக்குறேன், போயிட்டு வா அப்படின்னு இந்திரன் சொல்றான். பிரவேக்ஷ்யசி தீதம் சக்ரஹ புனரேவாப்யபாஷத ஜகாம சததேத்யுக்த்வா தமயந்த்யா நிவேஷனம். ஜகாமன போன அர்த்தம், கிளம்பு. கிளம்பி போய் தமயந்திட்ட பேசிட்டு, நாங்க சொன்னபடி பேசணும், வேற ஏதாவது மாத்திட மாட்டிய? மாத்தவே மாட்டேன். நான் சத்தியசந்தன்கிறதுனாலதானே தெய்வங்களே இப்ப என் முன்னாடி நிக்கிறீர்கள். அதனால நான் சத்தியம் தவறு வேணா, நான் மாட்டேன், நீங்க சொன்னதை நான் அப்படியே போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு நளன் புறப்பட தயாராயிட்டான். நேர கன்னியாமடத்துக்குள்ள வரான். கன்னியாமடத்துக்குள்ள திடீர்னு பார்த்தா ஒரு புருஷ பையன் நிக்கிறான். அதுவும் பார்த்தா நல்ல தேஜஸ், நல்ல வாட்ட சாட்டமான சரீரத்தோட கூட நல்ல ஒரு ராஜகுமாரன் அந்த காம்பீரியத்தோட அவன் நின்ன உடனே இந்த கன்னியாமடத்துல அங்க இருக்கிறதெல்லாம் ஸ்திரீகள். அதுக்கு நடுவுல தமயந்தி, தலைவியா இருக்கக்கூடிய தமயந்தி அங்க இருக்கா. கன்னியாமடத்துல எல்லா ஸ்திரீகளுக்குமே கண்ணுக்கு தெரியறான் நளன். ஏன்னா தமயந்திக்கு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் அவ யாரையோ பார்த்து அவ மட்டும் பேசினா பைத்தியம் நினைச்சுக்க மாட்டாளோ, இந்த நாளைக்கு ஸ்வயம்பரத்தை வேற வச்சுண்டு. அதனால அந்த கன்னியாமடத்துல இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே நளன் கண்ணுக்கு தெரியறான். ஆனா இவன் உள்ள வந்தது யாருக்கும் தெரியாது. உள்ள நளன் நிக்கிறான். இப்படி நிக்கிறத பார்த்த உடனேவே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, எப்படி கன்னியாமடத்துக்குள்ள இவன் நுழைஞ்சான்? இல்ல தகுந்த காவல் இருக்கு வாசல் பூரா, அதுவும் ராஜகுமாரி உள்ள இருக்கான்னா அதுக்கு தகுந்தபடி வெளியில காவல் இருக்காதா என்ன? காவலர்கள் எல்லாம் மீறி இவன் எப்படி உள்ள வர முடியும்? யார் இவன் புரியலையே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறார். ददर्श तत्र वैदर्भीं सखी गणसमावृतागां देदीप्यमानां वपुषां श्रिया च वरवर्णिनीं आतीवसुकुमारीं तनुमद्यां सुलोचनां. சுலோச்சனம், நல்ல நீண்ட கண்கள். நடுவுல இந்த ஸ்திரீகளுக்கு மத்தியில நடுவுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த தமயந்திய பாக்குறான் நளன். பார்த்த உடனே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க பிளீஸ், யாரும் அன்மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மத்தியில இருக்கக்கூடிய தமயந்திய பார்த்த உடனே நலச்சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் மனசு அப்படியே பறி போறது. ஆனாலும் அடக்கின்றான், சுவாதீனத்துக்கு வந்தான். இல்ல இல்ல, தப்பு தப்பு, இவள் நமக்கு உரியவள் இல்ல, இவள் தேவர்களுக்கு உரியவள். அதனால நம்ம மனசுல அப்படின்னு அந்நியதா நினைக்க கூடாது அப்படின்னு மனசை கொஞ்சம் அப்படியே சுவாதீனம் பண்ணிட்டு பிறகு அவன் உள்ள வர 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 இந்த ஸ்திரீகள்லாம் ஒருத்தர பார்த்து பேசிக்கிறார். நம்ம யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கோம், இவர் பாட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு. யாரா இருக்கும் இவர்? யாரு இவர்? ஏதோ
ராஜா போல தெரியறது பார்த்தா, உன்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்தா ராஜா போல தெரியறது. அஹோ ரூப மகோ காந்தி அஹோ தைரியம் மகாத்மனஹா. அஹோ ரூபம், எவ்வளவு அழகான ரூபம். அஹோ காந்திஹி, நல்ல அப்படியே டால் அடிக்கிறது அவனுடைய திருமேனி. அஹோ காந்திஹி அஹோ தைரியம், என்ன தைரியமா இப்படி உள்ள நுழைஞ்சிருக்கான், அதுவும் கன்னியா மடத்துக்குள்ள. கோயம் தேவோ தவா யக்ஷோ கந்தர்வோவா பவிஷ்யதி. அவர்கள்லாம் கேட்கிறார்கள், இவர் யாரா இருக்கும்? கோயம் தேவோவா, தேவர்களேவா இவன், தேவர்கள்ல ஒருவரா, இல்ல யக்ஷர்கள்ல ஒருவனா, யக்ஷோவா, இல்ல கந்தர்வர்கள்ல ஒருவனா, கந்தர்வோவா பவிஷ்யதி, யாரா இருக்கும் இவர், இப்படி உள்ள வந்திருக்காரே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே பேசிக்கிறார்கள். பிறகு நளன் உள்ள வந்த உடனே நள சக்கரவர்த்தி, இந்த கூட்டத்துல யாருமா தமயந்தி அப்படின்னு தன்னுடைய வாய் திறந்து நளன் கேட்கிறான். யார் தமயந்தி, இந்த கூட்டத்துல யார் தமயந்தி அப்படின்னதும், தமயந்திய தெரியலையா, எங்கள் கூட்டத்துல தலைவியா இங்க பிரத்யேகமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த தமயந்திய தெரியலையா, இவள் தான் தமயந்தி அப்படின்னு காமிச்ச உடனேவே நான் நள சக்கரவர்த்தி அப்படின்னதும் எல்லா ஸ்திரீகளும் லஜ்ஜையோட கூட கிளம்பிட்டார்கள். தமயந்தி, நள சக்கரவர்த்தி வந்திருக்கார், உன்னை பார்க்கணும்னு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், நாங்கள்லாம் அப்படி போறோம், நீ பேசிட்டு வா அப்படின்னு எல்லாரும் விலகிட்டார்கள். பிறகு தமயந்தி ஒரு நளனை பார்த்த உடனே எந்த நாள் வராதான்னு காத்துருந்த தமயந்தி நளனை இப்படி வந்து தன்னுடைய கன்னியாமடத்துல பாப்போன்னு அவள் எதிர்பார்க்கல. நாளைக்கு ஸ்வயம்பர சபையில தான் பாப்போம்னு நினைச்சிட்டு இருந்தா. அத்தகைய நளனை இங்கேயே பார்த்துடுவோம்னு எதிர்பார்க்கல. அப்படி பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். உடனே ஒரு லஜ்ஜையோட கூட தலை குனிஞ்சபடி நளன் எதிரில வந்து நிக்கிறாள் தமயந்தி. பிறகு நளன் தமயந்திய பார்த்து சொல்றான், உன்னிடத்துல ஒரு 2 வார்த்தை பேசணும், அதுக்காக தான் வந்தேன் உங்ககிட்டக்க. சில விஷயங்கள், நான் இப்போ தேவர்களுக்கு தூதனாக வந்திருக்கேன். தேவர்களுக்கு தூதனாகவா? இல்ல இவர் வந்த உடனே நம்ம இடத்துல எப்படிலாம் ஆசையா பேசுவார்னு இவள் எதிர்பார்த்தாலோ அதெல்லாம் அதுக்கு நேரு மாறா ஏதோ யாரோ போல ஒரு 3வது மனுஷன் போல பேசக்கூடிய நளன், நான் தேவர்களுக்கு தூதுவனாக வந்திருக்கேன் அப்படின்னதும் ஒன்னும் புரியல. என்னன்னு இப்படி தலை நிமிர்ந்து பார்க்கிறாள் தமயந்தி. உங்களை விவாகம் பண்ணிக்க தேவர்களே வந்திருக்கா தேவலோகத்திலேருந்து, நாளைக்கு ஸ்வயம்பரத்துல கலந்துக்க. இந்திரன், அக்னி, யமன், வருணன்னு 4 தேவர்கள் வந்திருக்கா. நீ தேவர்களை விவாகம் பண்ணிட்டு தேவியாக ஆவாய், நீ தேவியாக ஆக வேண்டியவர்கள் நீங்கள். என்ன ஏதோ ஆசைப்படுறீங்களாமே அவள்லாம் சொன்னா, அந்த ஆசையெல்லாம் மறந்துடுங்கள், மனசுல இருந்து அதெல்லாம் வெளியில எடுத்துடணும். நீ தேவர்களுக்கு உரியவள், நீங்கள் தேவர்களை விவாகம் பண்ணிட்டு தேவியாக ஆக வேண்டியவர். இந்திரனை விவாகம் பண்ணிட்டால் சாட்சாத் தேவேந்திரனுடைய பத்தினிங்கிற ஸ்தானத்தோட உங்களால இருக்க முடியும். வருணனை விவாகம் பண்ணிண்டா வருணனுக்கு இருக்கிற காம்பீரியம், வருண பத்தினிங்கிற பெருமையோட நீங்கள் இருப்பீர்கள். அக்னிய விவாகம் பண்ணிண்டா அக்னிய போல நீங்களும் பிரகாசிப்பீர்கள். இல்ல சாட்சாத் தர்மஸ்வரூபனா இருக்கக்கூடிய யம தர்ம ராஜாவை நீங்கள் விவாகம் பண்ணிண்டா நீங்க உங்களுடைய தர்ம நிஷ்டைக்கு அவர் பொருத்தமா இருப்பார். இதுல யாராவது ஒருவரை நீங்க விவாகம் பண்ணிக்கிறது தான் உச்சிதம். தர்மராஜாவே வந்திருக்கார், யமனே வந்திருக்காருன்னு நினைச்சுன்னு பயப்பட வேண்டாம். அவர் நல்ல புது மாப்பிள்ளை போற நல்ல ஜொலிக்கிறார். இப்பதான் பார்த்து ஏமாத்திரம், நான் என்ன ஒரு மனுஷன், நான் யோகத்துக்கு போக வேண்டியவன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்பட வேண்டாம். நாளைக்கு ஸ்வயம்பரத்துல இவர்கள் 4 பேர்ல யாரையாவது ஒருத்தரை நீங்கள் விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு நளன் உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே தமயந்தி கம்பீர குரல்ல பேசுறாள். நாதா, முதல் வார்த்தை நாதா அப்படின்னு கூப்பிட்டா நளனை பார்த்து. நாதனா, நானா? அப்படி சொல்லாதீங்க, நான் இப்பதானே சொல்லிட்டு இருக்கேன், தேவர்களுக்கு உரியவர் நீங்கள். அந்த வார்த்தை நீங்க பேசக்கூடாது, அது என்ன இஷ்டம். நான் யாருக்கு உரியவள்னு நீங்கள் யார் எனக்கு சொல்றது? அது என்னுடைய சுவாதந்திரியம். நான் யாருக்கு உரியவள்னு முடிவு பண்ண வேண்டியவள் நீங்க இல்ல. நான் ஏற்கனவே என் மனசுல உங்களை பர்த்தாவாக நான் வரிச்சாச்சு. பிறகு நான் இன்னொருத்தருக்கு உரியவள்னு சொல்ற உரிமை உங்களுக்கு என்ன இருக்கு? யார் நீங்கள் அதை சொல்றதுக்கு? அப்படின்னு தமயந்தி கேட்டதும் என்ன பேசுறதுன்னு புரியல நளனுக்கு. வாஸ்தவம் தான், நீங்கள் என்னதானே வரிச்சேன்னு சொல்றேன். ஆனா இப்ப நான் தான் சொல்றேன், நீங்க தேவர்கள் என்கிட்ட ஆக்ஞையிட்டு என்ன உங்ககிட்ட வந்து பேச சொல்லியிருக்கா. அது உங்க பிரச்சனை. தேவர்கள் உங்ககிட்ட என்ன சொன்னா?
அவ சொன்ன விஷயத்தை என்கிட்டக்க வந்து சொல்ல அவ்வளவுதானே. நீங்க சொல்லியாச்சு இல்ல, நீங்க கிளம்பலாம். நீங்க விஷயத்த சொல்லியாச்சு இல்ல, நீங்கள் இனி கிளம்பலாம். முடிவு எடுக்க வேண்டியவள் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னுடைய வாக்குனாலையும் மனசுனாலையும் வேற இன்னொருத்தனுக்கு உரியவள்னு நான் என்னைக்கும் நினைக்க முடியாது. சர்வதா நான் உங்களுக்கே உரியவள். ஒரு தடவை நினைச்சாச்சுன்னா நினைச்சதுதான். இனிமே அது எப்படி மாத்திக்க முடியும்? இது என்ன நான் உடுத்திக்கிற உடையான்னு மாத்தி போடுறதுக்கு? அதனால என் மனசுல எப்ப நான் உங்களை நினைச்சுட்டேனோ, இனி நீங்கள் தான் எனக்கு பர்த்தா, இனி நான் வேற யாருக்கும் உரியவளாக ஆக மாட்டேன். பின்ன தேவர்கள் அதை நான் பாத்துக்கிறேன், அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு இல்ல, நீங்க கிளம்பலாம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தமயந்தி சொன்ன உடனேவே சரின்னு நளன் வெளியேறி இவனாவது சும்மா இருக்க மாட்டானோ போறவன் நேர தேவர்கள் கிட்டக்க போய் நான் போய் சொன்னேன் தமயந்திட்ட. ஆனா தமயந்தி கல்யாணம் பண்ணிண்டா என்னதான் பண்ணிப்பலாம், உங்க யாரையும் நிராகரிச்சிருவாளாம். உங்க யாராத்தான் வரட்டுமே, யமனே வரட்டும், அக்னியே வரட்டும், இந்திரனே வரட்டும், எனக்கு யாரும் வேண்டாம், நான் தான் வேணும்னு சொல்லிட்டான். இதெல்லாம போய் சொல்லுவான் நளன்? அப்பாவி போய் சொல்லிட்டு இருக்கான் தேவர்கள்ட்ட. அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டா. நான் இப்ப என்ன பண்ணணும்? ஊருக்கு கிளம்பிட்டமா, எதுக்கு வீண் பிரச்சனை? நாளைக்கு ஸ்வயம்பர சபையில நான் வந்து உட்காண்டா எதுக்கு பிரச்சனை? நான் வேணா ஊருக்கு கிளம்பிடுறேனே. அப்படியா சொன்னா தமயந்தி? சரி, அதெல்லாம் நீ கிளம்ப கூடாது, அப்படிலாம் உன்னை விட முடியாது. நீ வா, நாளைக்கு ஸ்வயம்பர சபைக்கு வா, பாக்கலாம், அங்க வந்து பாத்துக்கலாம், என்ன நடக்கிறதோ பாக்கலாம் வா அப்படின்னு சொல்லி தேவர்கள் தயாராயிட்டார்கள் ஸ்வயம்பரத்துக்கு வரத்துக்கு. மறுநாள் காலமே ஸ்வயம்பர சபை. எல்லாரும் கூடிட்டார்கள், ராஜாக்கள் எல்லாம் கூடிட்டா. இந்த ஸ்வயம்பர சபையில தமயந்தி ஏற்கனவே நளனை பாத்துட்டா முந்தா நாளே. அதனால நளன் இங்கதானே இருப்பார் அப்படின்னு ஆசையோட கூட, நளனுக்கு நாம் மாலையிட்டுடுவோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட கூட அங்க வந்து பாக்குறாள். ஸ்வயம்பர சபையில தன் கையில மணமாலையை எடுத்துண்டு ஒவ்வொரு ராஜகுமாரனையா எதுக்கு பார்க்கணும்? ஏன்னா அவள் தான் தீர்மானம் பண்ணியாச்சே நளனுக்கே உரியவள்னு. நளன் எங்கே அப்படின்னு நேரடியா தேடுறான். நளன் எங்கே அப்படின்னு பார்த்தா ஒரு அதிசயம். என்ன அதிசயம்? அங்க பார்த்தா அந்த ஸ்வயம்பர சபையில 5 நளன் உட்காண்டிருக்கா. ஒரு நளன் இல்ல, 5 நளன் உட்காண்டிருக்கா அந்த சபையில. தத சங்கீர்த்தியமானேஷு ராக்ஞம் நாம சுபாரதா ததர்ஷ பைமி புருஷான பஞ்சதுல்யாகிருதி நிஹாகா. ததர்ஷ பைமி, ததர்ஷனா பாக்குறா. பைமி பீமனுடைய பொண்ணு தமயந்தி, அதனால பைமி பாக்குறாள். பார்த்தா 5 பேர், 5 நளன் உட்காண்டிருக்கா. இது என்னது? இது ஒண்ணுமே புரியல. 5 நம் நேத்திக்கு பார்த்தது ஒரு நளன தானே, இங்க என்ன 5 பேர் உட்காண்டிருக்கா? பஞ்சதுல்யாகிருதி நிஹாகா. புரிஞ்சுடுத்து. இந்த 4 தேவர்கள் வந்திருக்கான்னு நளன் சொன்னான் இல்லையா, அந்த 4 பேரும் நளனை போலவே ரூபம் எடுத்துன்னு வந்து உட்காண்டிருக்கா. அது புரிஞ்சுடுத்து தமயந்திக்கு. யாராவது ஒருத்தர் கழுத்துல மாலை போட்டா அது ஏதோ ஒரு தேவனா இருந்தா அது சந்தோஷம் தானே அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள் போல் இருக்கு. அதனால 4 தேவர்களுமே நளன் போலவே ரூபம் எடுத்துன்னு வந்து அங்க உட்கார. இப்ப இவர்கள்ல யாரு நான் என்னுடைய நலன்னு நான் நினைச்சு நான் மாலை போடுவேன்? அப்படி இவன் தான் நலன்னு நினைச்சுன்னு போட்டுட்டு வேற யாராவதா இருந்தா பெரிய தோஷம் ஆயிடுமே, பெரிய அபச்சாரம் ஆயிடுமே. நானும் மாலை போட்டா நான் நலனுக்கே போடணும்னு ஆசையா வந்திருக்கிற தமயந்தி இப்ப 5 பேரையும் ஒத்து பார்க்கலான்னு பார்த்தா 5 பேருடைய செய்கையுமே ஒரே மாதிரி இருக்கு. கண்ணை சிமிட்டினா கூட ஒன்னாவே சிமிட்டுறார்கள், கையை அசைச்சா கூட ஒன்னாவே அசைக்கிறார்கள். ஏன்னா யாருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. நளன் என்னெல்லாம் பண்றானோ அதையே இவன் 4 பேரும் பண்றான். என்ன நளன் கண்ணை சிமிட்டினா இவாளும் சட்டுன்னு சிமிட்டிடுறான். அதனால இல்ல யாருன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால யோசிச்சு பார்த்த தமயந்தி, சரி இதுதான் சரி, நாம் இனி என்ன செய்யலாம்? இவ தேவர்கள் தானே, தேவர்கள் தானே இவர்களை நாம் சரணாகதி பண்ணுவோம், சரணம் அடைஞ்சிருவோம், இவாளையே கேட்போம் அப்படின்னு உடனே தன்னுடைய மணமாலையோட தமயந்தி அப்படியே அங்க அமர்றா, அவர்களை சேவிக்கிறா. உங்க எல்லாரையும் நான் சரணம் அடைகிறேன், எனக்கு தேவர்களே, தேவர்கள் தானே நீங்கள், உங்களை நான் சரணம் பண்றேன், என்னுடைய நலன் எனக்கு காமிச்சு கொடுங்கள். சரணம் பிரதி தேவானாம் பிராப்த கால மமன்யத் வாச்சா ச மனசா சைவ நமஸ்காரம் பிரயுஜ்ய சாகா. சரணம் பிரதி தேவானாம், ஏ தேவர்களே உங்களை நான் சரணம் அடைகிறேன், எனக்கு உங்களை நான் எப்படி வேணாலும் நான் சரணாகதி பண்றேன், ஆனா எனக்கு என்னுடைய நலனை காமிச்சு கொடுங்கள். என்னைக்கு அந்த ஹம்ச பக்ஷி வந்து நலன்கிற பேரை சொல்லித்தோம்,
அந்த நளன்கிற அந்த பெயர் ஆழமா என்னுடைய மனசுல பதிஞ்சுடுத்து. அந்த நலச்சக்கரவர்த்திய நான் என் மனசால நான் பர்த்தாவாக வரிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படி இருக்க நான் எப்படி உங்களுக்கு உரியவளாக ஆக முடியும்? ஹம்சானாம் வச்சனம் ஸ்ருத்வா யதா மே நைஷதோ விருதஹ. ஹம்சானாம் வச்சனம் ஸ்ருத்வா, ஹம்ச பக்ஷியினுடைய வச்சனம் கேட்டதுல இருந்தே நான் நைஷதன என்னுடைய கணவனாக வரிச்ச பிறகு பதித்வே தேன சத்யேன தேவாஸ்தம் பிரதிஷந்து மே, என்னுடைய பத்திய என்னுடைய நலனை நான் இனிதான் விவாகம் பண்ணிக்க போறேன் லோக ரீதியா. ஆனா என் மனசால ஏற்கனவே நான் அவரை விவாகம் பண்ணிண்டாச்சு, அவரோட நான் வாழ ஆரம்பிச்சாச்சு. மனசாச்ச வாச்சா சைவ யதா நாபிச்சராம்யகம் தேன சத்யேன விபுதாஸ்தம் ஏவ பிரதிஷந்து மே. என்னுடைய பர்த்தாவை எனக்கு காமிச்சு கொடுங்கள். நீ நான் விவாகம் பண்ணிக்க போற ராஜகுமாரனை எனக்கு காமிச்சு கொடுங்கள்னு கேட்கல. என்னுடைய பர்த்தாவை நான் சத்திய பிரதிஜ்ஞை பண்றேன், நான் மாலையிட்டா நான் நலனுக்கு தான் மாலையிடுவேன். என்னுடைய பர்த்தாவை எனக்கு காமிச்சு கொடுங்கள். யதா தேவைஹி சமே பர்த்தா விஹிதோ நிஷதாதிபா மே பர்த்தா, என்னுடைய பர்த்தாவை அவரை காமிச்சு கொடுத்தா அவருக்கே நான் மாலை போட்டுடுவேன். எனக்கு தயவு செஞ்சு அனுகிரகம் பண்ணுங்கள். தேன சத்யேன மே தேவாகம், இதை நான் சத்திய பிரதிஜையா பண்றேன். நீங்கள் யாரும் என்ன உரிமை கொண்டாட முடியாது. நலன் ஒருவனுக்கே நான் உரியவள், எனக்கு என் நலனை காமிச்சு கொடுங்கள் அப்படின்னு தமயந்தி ஒரு சரணாகதி பண்ண உடனேவே இனி தேவர்கள் பார்த்தார்கள். உடனே பிரத்யக்ஷம் ஆயிட்டார்கள் தேவர்களா பிரத்யக்ஷம் ஆயிட்டார்கள். பிரத்யக்ஷமாகி இந்திரன், அக்னி, யமன், வருணன் 4 பேருமே இதோ இவன் தான் நலன் அப்படின்னு 4 பேருமா சேர்ந்து கை காமிச்சார்கள். கை காமிச்சு பிறகு தமயந்திய பார்த்து சொல்றார்கள், உன்னுடைய பாத்திவிரத்தியத்தை கண்டு நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம். உன்னுடைய குணம், நீ உன்னுடைய தர்ம நிஷ்டை இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் நாங்க வந்தோம். ஆனா நீ இத்தகைய பதிவிரத்தையா நீ இருப்பாய் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. உன்னுடைய பாத்திவிரத்தியம் ரொம்ப உயர்ந்தது, அதனால உன்னை வஞ்சிக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை, இவன் தான் நலன் அப்படின்னு காமிச்சு கொடுத்த உடனேவே தேவர்களை எல்லாருக்கும் கைமாறு பண்றாள் தமயந்தி. உங்கள் எல்லாருக்கும் நான் ரிணம் பட்டிருக்கேன், என் மனசை புரிஞ்சுண்டு எனக்கு என் நலனை காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப கிருத்தஜதைகள் அப்படின்னு சொல்லி பிறகு சந்தோஷமாக நலனுடைய கழுத்துல போய் மாலைய போட்டுட்டாள் தமயந்தி. நலனும் அதை சந்தோஷமா ஏத்துண்டான். பிறகு உடனே தமயந்திய அபகரிச்சுன்னு தன் ரதத்தை நோக்கி போகலாம்னு பாக்குறான். ஏன்னா ஸ்வயம்வரம்னா அதுதானே. உடனே கன்னிகைய ஒருத்தன் அபகரிக்கிறான்னா எல்லாரும் யுத்தத்துக்கு வருவா, வந்து அவர்களை சமாளிக்கணும் இல்லையா. அதனால தமயந்தியை அழைச்சிட்டு போலாம்னு வரச்சே தேவர்கள் சொல்றார்கள், இரு நில்லுப்பா, இப்ப எதுக்கு தமயந்தி அழைச்சின்னு போற? இல்ல எல்லாரும் யுத்தத்துக்கு வருவாளே, யுத்தத்துக்கு வந்தா பாக்கலாம், யாரும் வரமாட்டா, யுத்தத்துக்கெல்லாம் யாரும் வரமாட்டா, வந்தா நாங்க தேவர்கள் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். இத்தகைய திவ்ய தம்பதிகளை பிரிக்கணும்னு யாராவது நினைப்பாளா? அதனால யாரும் யுத்தத்துக்கு வரமாட்டா. இவ்வளவு நேரம் தமயந்தி பேசினது, சரணாகதி பண்ணதெல்லாம் இங்க எல்லா ராஜகுமாரர்களும் கேட்டுன்னு இருந்தா. இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகுமா உன்கிட்ட யுத்தத்துக்கு வருவா? யாரும் யுத்தத்துக்கு வரமாட்டா, விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பீமன்கிற ராஜாவை அழைச்சு, தமயந்தி நலனுடைய விவாகத்துக்கு இப்பவே ஏற்பாடு பண்ணுங்கள், நாங்க எல்லாரும் ஆசையா அதை பார்க்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தேவர்கள் சொல்ல, யஜ்ஞத்துல எந்தெந்த தேவர்களெல்லாம் ஆராதிச்சு நம் யஜ்ஞத்துல அவிர்வாகம் கொடுத்து நம்ம விவாகம் பண்ணி வைக்கிறோமோ அந்த தேவர்களே இங்க பிரத்யட்சமா நின்று நலன் தமயந்தியினுடைய விவாகத்தை முடிக்கணும்னு பாக்குறார்கள். பிறகு இந்திரன், அக்னி, யமன், வருணன் அந்த 4 தேவர்களுமே அவரவர்கள் நலச்சக்கரவர்த்திக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். இந்திரன் முதல்ல நலச்சக்கரவர்த்தி அழைக்கிறான். அழைச்சு, நலச்சக்கரவர்த்தி நீ என்ன சொன்ன? நான் யஜ்ஞத்துல அவிர்வாகம் கொடுக்கிறேன், அதை இந்திராய ஸ்வாகான்னு நான் கொடுக்கறச்சே இந்திரன் வாங்கிக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை இப்ப பிரத்யட்சமா பாக்குறேன்னு சொன்னேன் இல்லையா. இனி நான் உனக்கு வரம் கொடுக்கிறேன், யஜ்ஞத்துல நீ எப்பெல்லாம் ஹவிசு கொடுக்கறியோ அதை நான் பிரத்யட்சமா நான் அதை வாங்கிப்பேன், அதை நீ பாப்பாய் அப்படின்னு இந்திரன் ஒரு வரம் கொடுக்கிறார். பிரத்யக்ஷ தர்சனம் யஜ்ஞே கதிம் சானுத்தமாம் சுபாகாம் நைஷதாய ததௌ சக்ரஹா பிரியமானஹா சசீபதிஹி. பிரத்யக்ஷ தர்சனம் யஜ்ஞே, இனி யஜ்ஞத்துல நீ பிரத்யக்ஷமா நான் உன்னுடைய ஹவிச நான் கையால வாங்கிக்கிறத நீ பாப்பாய் அப்படின்னு இந்திரன் அந்த அத்தகைய வரனை கொடுத்தார்.
நளனுக்கு. பிறகு அக்னி வரார், நானும் ஒரு வரம் கொடுக்கிறேன் உனக்கு. உன்னுடைய நலா, நீ சத்தியசந்தனா இருந்த இல்லையா, நாங்கள் சொன்னதை சொன்னபடி நீ செஞ்ச. உன் மனசுல தமயந்தி இருந்தாலும் அதையும் விட்டு கொடுத்து எங்களுக்காக சத்திய நிஷ்டையில இருந்த உனக்காக நானும் ஒரு வரம் கொடுக்கிறேன். அக்னிஹி ஆத்மபவம் பிராதாத் யத்ர வச்சதி நைஷதஹா. எப்பேற்பட்ட அக்னியும் இனி உன்னை சுடாது. நீ அக்னியே போய் நீ தொட்டாலும் இனி உனக்கு சுடாது அப்படின்னு அக்னி ஒரு வரம் கொடுத்தார். பிறகு வருணன் தானும் வந்து ஒரு வரம் கொடுக்கிறார். நலா, நானும் உனக்கு வரம் கொடுக்கிறேன். இனி நீ சமுத்திரத்துக்குள்ளேயே நீ போய் உட்கார்ந்தாலும் இனி உன ஒன்னும் பண்ணாது. இனி ஜல ஆபத்துங்கிறது உன் ஜென்மாவில இனி கிடையாது அப்படின்னு வருணன் வரம் கொடுக்கிறார். பிறகு யமன் கொடுக்கிற ஒரு ஆச்சரியமான வரம், யமஸ்துவன் அன்னரசம் பிராதாத் தர்மேச்ச பரமாம் ஸ்திதம். யமன் 2 வரம் கொடுக்கிறார். ஒண்ணு என்னன்னா, யம துவம் அன்னரசம். அன்னரசம்ங்கிறது நல்ல தளிகை பாக்கம். நம்ம இன்னி வரைக்கும் சொல்றோம் இல்லையா, நலப்பாக்கம் நலப்பாக்கம்னு. யாராவது ஒருத்தர் நன்னா பண்ணிட்டாலே நலனை போல நலப்பாக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு காரணம் யமன் கொடுத்த வரன். யமன் என்ன வரம் கொடுக்கிறார், இனி லோகம் உள்ள வரைக்கும் எத்தனை நாட்கள் இந்த லோகம் இருக்கோ பாக்கம்னாலே நலந்தான் அப்படின்னு உன்னை சொல்லுவா. அத்தகைய சிறந்த பரிச்சாரகனாக நீ இருப்பாய். யமஸ்துவம் அன்னரசம் பிராதாத். 2 பாக்கம் உலகத்திலே ரொம்ப பிரசித்தி. ஒண்ணு நலப்பாக்கம், இன்னொன்னு பீமனுடைய பாக்கம். இவா 2 பேர் தான் உலகத்திலேயே அத்தகைய சிறந்த பாக்கர்கள். அது முதல்ல நளனுக்கு கிடைச்ச வரம், அது அன்னரசம். அதுவும் நீ நல்ல தர்மிஷ்டனாக இருப்பாய் அப்படின்னு 2வது வரம் கொடுத்தார் யம தர்மராஜா. தர்மேச்ச பரமாம் ஸ்திதம். நல்ல இப்ப எப்படி நீ தர்மவானா இருக்கியோ அதேபடி நீ தர்மவானாக இருப்பாய் அப்படின்னு தேவர்கள்லாம் வரம் கொடுக்க, பிறகு 4 பேருமே சேர்ந்து ஒரு வரம் கொடுக்கறா. உனக்கு ஒரு புத்திரன் ஒரு புத்திரி அப்படின்னு, ஒரு கன்னிக்க ஒரு புத்திரன் அப்படின்னு 2 குழந்தைகள் உங்க 2 பேருக்கும் பிறப்பா அப்படின்னு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணார்கள். தேவர்கள் முன்னிலையில நளனுக்கும் தமயந்திக்கும் விவாகம் அதி ஆச்சரியமா நடந்து முடிஞ்சது. பிறகு நல சக்கரவர்த்தி தமயந்திய அழைச்சிண்டு தன்னுடைய நிஷத தேசத்துக்கே போய் சேர்ந்தார். தேவர்களும் விவாகத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக புறப்பட்டு தேவலோகத்துக்கே போறார்கள். தேவலோகத்துக்கு தேவர்கள் போயின்னு இருக்கார்கள். அப்பதான் மெதுவா சனீஸ்வரன் சனி பகவான் எழுந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்கார். இவரதான் கலி அப்படின்னு சொல்லுவோம். கலின்னு சொல்றது அவர் தான், சனின்னு சொல்றது ஒண்ணுதான், 2மே ஒண்ணுதான். இந்த சனி எப்போதுமே கருப்பு உடைதான் உடுத்துவாராம். என்ன காரணமோ தெரியல, கருப்பு உடைதான் உடுத்துவார். பிறகு அவருக்கு ஒரு இடது கால் ஊனம், இப்படி சாஞ்சுதான் நடப்பார். ஒரு மொள்ள எழுந்து வரார். எழுந்து வந்துட்டு இருக்கார். இதை பார்த்த உடனே இந்திரன் அக்னி யமன் வருணன் 4 பேரும் பாக்குறார். பார்த்து கேட்கிறார், என்னப்பா இப்பதான் தூங்கி எழுந்திருக்க போல இருக்கு, எழுந்த கையோட எங்க போயின்னு இருக்க அப்படின்னு இந்திரன் பார்த்து கேட்கிறான். கேட்ட உடனே அதுவா அப்படின்னு கொட்டாவி விட்டுண்டு சனி பகவான் சொல்றார், நானு ஸ்வயம்பரத்துக்கு போயின்னு இருக்கேன். ஸ்வயம்பரமா உனக்கா? ஆமா எனக்கு தான் ஸ்வயம்பரத்துக்கு தான் போறேன். அப்படியா, சபாஷ், எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லையே. உனக்கு கல்யாணமா? யாரு கன்னிக்க? எந்த கன்னிகைய பார்த்து ஸ்வயம்பரம்னு வேற சொல்ற? யார் கன்னிக்க? அது தெரியாதோ, தமயந்தி. விதர்ப தேசத்துல ராஜகுமாரி தமயந்திக்கு ஸ்வயம்பரமாமே. அன்னைக்கு நாரதர் வந்து சொன்னாரே, நான் தூங்கிட்டு இருந்தேளா நீங்கள்லாம்? நாரதர் வந்து சொன்னார்ல, நீ தாண்டா தூங்கிட்டு இருந்த. இந்திரன் சொல்றான், நீ தான் தூங்கி இப்ப எழுந்து வந்திருக்க. ஸ்வயம்பரமாவது என்னடா பேசுறான் இவன் அப்படின்னு எல்லா தேவர்களும் ஒருத்தர பார்த்து சிரிச்சுக்கிறார்கள். சிரிச்சுன்னு தமயந்திக்கு ஸ்வயம்பரமும் முடிஞ்சு போச்சு, கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. நீ மெதுவா 10 மணிக்கு எழுந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு. அவ கிளம்பி தன்னுடைய பர்த்தா கிரகத்துக்கே அவ போய் சேர்ந்தாச்சு. அப்படியா சரி போட்டோம், நான் தான் லேட்டா, சரி போட்டோம். அப்படியாக நிஜமாவே முடிஞ்சிடுதா? ஸ்வயம்பரம் முடிஞ்சிருப்பா, நாங்க இப்ப ஸ்வயம்பரத்துல இருந்தா வரோம், முடிஞ்சிடுதே அப்படின்னதும் ததோ பிரவீத் கலிஹி சக்ரம் தமயந்தியா ஸ்வயம்பரம் கத்வாஹி வரை தாம் கதம் சொல்றது. அப்படியாக உங்கள யார வரிச்சா? இந்திரனை வரிச்சாளா, யமனை வரிச்சாளா, அக்னிய வரிச்சாளா, வருணனை வரிச்சாளா? நீங்க 4 பேர்ல யார வரிச்சா? எங்க தமயந்திய காணோம்?
நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, தமயந்தி எங்க, உங்களை யார விவாகம் பண்ணிண்டா அப்படின்ன உடனே இந்திரன் சொன்னா, அட ஏங்க அதை கேக்குற, நாங்களே வைத்தறிச்சல் பட்டுன்னு வந்துட்டு இருக்கோம், அதை போய் கேட்டுன்னு இருக்கியே, அவன் எங்க யாரையும் வரிக்கல. யாரையும் வரிக்கலையா? உங்க யாரையுமே வரிக்கலையா? இல்ல, எங்க 4 பேர்ல யாரையும் அவ தேர்ந்தெடுக்கல. அப்படியா? சனி பகவான் சொல்றது அப்படியா? அப்ப நான் போயிருந்தா என்னதான் வரிச்சிருப்பான். நான் வரலையோ இல்லையோ, அதனாலதான் உங்க யாரையும் வரிக்கல. நான் போயிருந்தா என்னதான் வரிச்சிருப்பா அப்படின்னு பரிகாசமா சொல்றார். எப்ப பரிகாசமா சனி பகவான் சொல்றாரோ இந்திரனும் அதே பாணியில பேசுறான். ஆமாண்டா, நீ போயிருந்தா உன்னதான் வரிச்சிருப்பாளாக்கும். நீ வரியேன்னு சனி வரார்னு உனக்காக காத்துட்டு இருப்பாங்க எல்லாரும். நான் இங்க தேவேந்திரன்னு நான் போய் நிக்கிறேன் பிரகாசமா, என்னையே வேணான்ட்டாளாம். இவன் அக்னின்னு போய் நிக்கிறான், இவனை வேணான்ட்டாளாம். வருணன் போய் நிக்கிறான், எவன் போய் நிக்கிறான், இவெல்லாம் வேணான்ட்டாளாம். நீ கருப்பு உடைய உடுத்திண்டு இப்படி நீ வந்து ஆடி ஆடி நடந்துண்டு நீ போய் நின்னா உன்னதான் பார்த்ததும் மாலை போட்டிருப்பா. அட போடா. அவள் வரிச்சது ஒரு நவநாகரீக புருஷனு. அப்படி யார் அது? தேவர்கள் போயிருக்க போற விளையாட்டு கிண்டல்லாம் நிறுத்துங்கள். தேவர்கள்லாம் போயிருக்கோம், நம்ம யாரையும் வரிக்க மாட்டா. அப்படி ஒரு புருஷனை வரிச்சான்னா அது யாரு? என்ன யக்ஷனா, கந்தர்வனா, இல்ல நாகலோகத்துல இருந்து யாராவது வந்துட்டாளா? நாகனா, இல்ல யார வரிச்சா? யாரும் இல்ல. சாமானிய ஒரு மர்த்தியன், ஒரு மனுஷன், ஒரு நரந்தா. அது யாருன்னா நள சக்கரவர்த்தி. நளனா? நளன் யாரு? நளன் யாராவது? நீ எப்பவுமே தூங்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். தேவலோகத்துல எல்லாருக்கும் தெரியும் யாரு நளன்னு. நள சக்கரவர்த்தினா சக்கரவர்த்தி, பாரத தேசத்துக்கே சக்கரவர்த்தி நளன். தர்மிஷ்டன், சத்தியசந்தன், அத்தகைய வதான்யன், சொன்ன சொல் மீற மாட்டான். அத்தகைய நள சக்கரவர்த்தி நல்ல ரூப சௌந்தரியம் உடையவன். அப்போ இதெல்லாம் போராத ஒரு கன்னிகைக்கு அவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அதனால அவனை தேர்ந்தெடுத்துட்டா. என்ன சொன்ன? தர்மிஷ்டன், தர்மாத்மா. தர்மாத்மாவா? நளன் தர்மாத்மாவா? தேவானாம் மனுஷாம் மத்யே யத் சாபதிமவிந்ததாக ததஸ்தஸ்ய பவே நியாயம் விபுலம் தண்டதாரணம். தர்மாத்மா மாட்டின்டான் அந்த நளன் என்கிட்ட. உடனே சனி சொல்றார், நளன் மாட்டின்டான் என்கிட்ட. தர்மாத்மாவா? அவனை பிடிச்சு நான் என்ன பாடுபடுத்துறேன் பாரு. தர்மாத்மானா என்கிட்ட மாட்டிக்க மாட்டானோ? அவனை பிடிச்சு நான் என்ன பாடுபடுத்த போறேன் பாரு. இப்போ கிளம்புறேன், நான் எழுந்தாச்சு இல்ல, எப்படியோ நான் இப்ப நேரா போறேன். அது என்ன நிஷத தேசமா? நான் நேர இப்ப கிளம்பி அங்கதான் போறேன். இந்திரன் சொல்ற, வேண்டாம்ப்பா, ஏதோ சின்ன பசங்கப்பா, வாழ வேண்டிய குழந்தைகள்ப்பா, உன் விளையாட்டெல்லாம் ஏன் போய் அவள்கிட்ட காட்டுற? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவன் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிற? நல்ல பையன்பா, வாழ வேண்டிய பையன், அவனை போய் கெடுக்காத, தயவு செஞ்சு விட்டுட. சனியினுடைய விளையாட்டுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உன் விளையாட்ட தெரியாதவா இருக்காளாப்பா உலகத்துல? இந்திரன் சொல்றான், என்ன உன் விளையாட்டு யாருக்குதான் தெரியாது உலகத்துல? எல்லாருக்கும் தெரியுமேப்பா உன் விளையாட்டு. ஈஸ்வரன்ங்கிற பேர் உனக்கு தானப்பா வந்திருக்கு. யாராவது என்ன பார்த்தா இந்திரேஸ்வரன் சொல்றாளா? இல்ல யாராவது இவனை பார்த்தா அக்னேஸ்வரன் சொல்றாளா? எல்லாரும் சனீஸ்வரன் உனதானே ஈஸ்வரன்ங்கிறா. உன் விளையாட்ட தெரியாதவாளே இல்லையே. எல்லாரும் சிவாலயம் போறாளோ இல்லையோ, விஷ்ணு ஆலயம் போறாளோ இல்லையோ, சனீஸ்வரன் உனக்கு ஒரு ஆலயம் கட்டி எல்லாரும் அங்கதானடா வந்து நிக்கிறா. எல்லா ஜனங்களும் உன்னதானே மதிக்கிறா. நீ பெருமையோட தானே இருக்க, உனக்கு என்ன குறைச்சலுங்கிற? அதனால நீ தனியா போய் என்ன இன்னும் நீ விளையாட்ட காட்டணுங்கிற? எல்லாருக்கும் உன் விளையாட்டு தெரியும். தயவு செஞ்சு நீ நலன் வாழ்க்கையில விளையாடாத. அவன் தர்மாத்மா, அவனை விட்டுட. தர்மம் தவறினவா யாராவது இருப்பா, அவள்கிட்ட போய் உன் விளையாட்டெல்லாம் காமிச்சுக்கோ. நலனை விட்டுடு அப்படின்னதும், அதெல்லாம் தர்மம் தவறினவன்னாலே நான் அவனை ஏற்கனவே பிடிச்சாச்சுன்னு அர்த்தம். தர்மம் தவறினவன் ஒருத்தன் இருந்தா ஏற்கனவே நான் சனி போய் ஆவேசிச்சுட்டேன்னு அர்த்தம். புரியறதா? அதனால இவன் தர்மாத்மானா இவன் கிட்டதான் நான் இப்ப போகணும். அதனால நான் கிளம்புறேன். இது என் கடமையை நான் செய்யறேன். என்ன என்னுடைய கடமை அதுதானே. யாரெல்லாம் தர்மம் இருக்காளோ அவளை போய் பரீட்சை பண்ண வேண்டியது தானே என் கடமை. என் கடமையை நான் செய்யறேன். இந்திரா, எனக்கு உனக்கும் பேச்சே வேண்டாம். ஓ வம்புக்கு நான் வரல, நீ என் வம்புக்கு வராத. என் கடமையை என்ன செய்ய விடு. நான் போய் நலனை பிடிக்க போறேன், பிடிச்சு ஒரு ஆட்டம் ஆட போறேன் பாரு இப்போ அப்படின்னு. சரி, போய் சேர்ப்போம், நீ சொன்னா கேட்காத, போய் சேரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், அப்படி ரொம்ப பிரச்சனை ஏதாவது நலனுக்கு நீ பண்ணியோ நானே வந்துடுவேன், நலனை காப்பாத்த நான் வந்துடுவேன் அப்படின்னு மட்டும் இந்திரன் சொல்லி, அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல நான் போய் பாக்குறேன் அவன் எத்தகைய தர்ம நிஷ்டன்
இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு பிறகு நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன் பார் அப்படின்னு ஹாயின்னு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு சனீஸ்வரன் தானே புறப்பட்டு வரார். புறப்பட்டு நைஷத தேசத்துக்கு வந்துட்டார். நிஷத தேசத்துக்கு நளனுடைய அந்தப்புறத்துல ஒரு மூலையில உட்காந்துருக்கார். ஏன்னா அவர் எப்பவும் மூலையில தான் உட்காருவார். அந்தப்புறத்துல ஒரு மூலையில உட்காந்துருக்கார். எப்படா சமயம் பார்த்து நளனை போய் பிடிக்கலாம் அப்படின்னு அங்க காத்துட்டு உட்காண்டிருக்கார் அப்படிங்கிற பரியந்தம் இன்னைக்கு முடிச்சுப்போம். இனிமேதான் முக்கியமான சரித்திரம் இருக்கு. சனி பகவான் எப்படிலாம் நலனை பிடிச்சு ஆற்றார் அப்படிங்கிறது நம்ம அடுத்த பிரவச்சனத்துல அனுபவிப்போம். அடியேன். தன்யோசிமா, இன்னைக்கு துவாதசி நாள்ல உங்களோட இந்த நல முழு சரித்திரத்தையும் ரொம்ப அழகா நாங்க அனுபவிச்சோம். நீங்க உபன்யாசிக்க நாங்க எல்லாரும் சிரவணம் பண்ணோம். எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு அது நீங்க எடுத்தெல்லாம் எங்களுக்கு அமைஞ்சுதான் தெரியல. ஆனா துவாதசி அன்னைக்கு ரொம்ப அருமையா ஆடியோங்க அனுபவிச்சோமா. தன்யோசிமா, திருவடிக்கு பல்லாண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக்கு. அடியன்மா. ராமானுஜாய் நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. ராமானுஜாய் நமக. அடியன்மா. அடியன்மா. பாக்கியம் பாக்கியம். அடியன்மா. அடியன்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. பாக்கியம்மா. அடியன்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. அருமையா இருந்ததம்மா. நல்லா அனுபவிச்சோம். அடியன்மா. அடியன்மா, ஆக்சுவலா 5 வயசு குழந்தையும் உங்களோட உபன்யாசம் ரொம்ப அழகா உட்காந்து கேட்கும். அடியங்கள மாதிரி இருக்கிறவளும் கேட்பா, 90+ இருக்கிறவளும் கேட்பா. அவ்வா எல்லாரும் கேட்கற மாதிரி அவ்வளவு அழகா சொல்றதுக்கு உங்களுக்கு நீங்க தான்மா. தன்யோஸ்ரீமா. அடியன்மா. ஸ்ரீமதி ராமானுஜன். தன்யோஸ்மி. அடியன். அடியன்மா. அடியேன் தன்யோஸ்மி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாக்கியம்மா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கும். நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சோம், அதிகரிச்சோம். ஸ்ரீகளுக்கு உண்டான விஷயங்களை ரொம்ப நல்லா தெளிவா கிளியரா பண்ணீங்க. ஆக்சுவலா அந்த காலத்திலயும் ஸ்ரீகளுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம திரௌபதி தேவியார் அவங்க கிட்டையும் பார்த்தோம். இப்போ தமயந்தி அவங்க கிட்டையும் அவ்வளவு சுதந்திரம் இருக்குங்கிறத தேவரின் மூலமா கேட்டுக்கிட்டோம். இன்னும் நாங்க அடுத்த பிரவச்சனத்துக்காக வெயிட்டிங். பாக்கியம்மா, பாக்கியம். ரொம்ப நல்லா இருந்தது. அடியன் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவசியம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இந்த விதர்ப்ப தேசம் சொன்னேன் இல்லையா, அந்த இப்ப இந்த தமயந்தி இருக்கிற அந்த விதர்ப்ப தேசமும் ருக்மிணி அவா இருந்த விதர்ப்ப தேசம் ஒண்ணுதானா, வேற வேறையா? ஒண்ணுதான். பிற்காலத்துல ருக்மிணி பிராட்டி அதே விதர்ப்ப தேசத்துலதான் அவதாரம் பண்றா. ஓ சரி. அப்புறம் அந்த தேவர்களுக்கு கண்ணு இமைக்காதுன்னு சொல்லுவா, அது அப்படியா? அது ஆமா. ஆனா அவ தானே அதை பண்ணா, யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரே மாதிரி செய்க பண்ணுவோம். சரி சரி, ஓகே. அடி ஸ்ரீமதி